ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்கடா. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே என் பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு, லூசு மாதிரி அடிச்சிட்டு வர. ஏதாவது பிரச்சனையானா என்ன பண்ணுவ? அதுவும் அப்படி சொல்லிட்டு வர. என்னடி எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? கொஞ்சம் கூட பயம் இல்லையாடி? ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா என்ன பண்ணுவ? என்ன வரும்? என்னடி வரும்? இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக வர. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. என்னடி பயம்? நானே இப்படி தைரியமாக வரேன். அறிவுக்கிட்ட முண்டோம், நீ வாட்டில் அசால்ட்டாக அடிச்சுட்டு சொல்லிட்டு வேற வந்துட்ட. ஐயோ மகி, நான் தானடி சொன்னேன், நான் தான் அடித்தேன். நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? அடி பரதேசி, உங்கள் வீட்டில் ஏதாவது கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்தால் நானும் தானே சேர்ந்து மாட்டிக்குவேன். என்ன மாட்டிக்குவேன்? அடித்தது நான், பேசினது நான். இல்லை என்னடி உனக்கு ப்ராப்ளம்? ஏண்டி ஏதாவது சண்டை வந்தா உங்கள் அம்மா என்கிட்ட கேட்ட நான் என்னடி பதில் சொல்லுவேன்? என் முட்டாள் ஃப்ரெண்டே பாரு, பக்கத்தில் ஆயிஷா இருக்கா. அவள் ஏதாவது கேட்குறாளாடி? அவள் செத்து போயிட்டாடி. அவள் பாரு செல்ல மாதிரி வந்துட்டுருக்கா. ஏண்டி ஓயன், எதுக்குடி அப்படி அடிச்ச? பாரு, இப்போதான் அவளுக்கு உயிரே வருது. ஆயிஷா செல்லும், நீ எப்படி இருந்தியோ அப்படியே வா. மாய் சொல்றதெல்லாம் காதில் கேட்டுக்காத. ஓயன், நல்லா சாக போறடி. நான் எதுக்கடி சாகணும்? பைத்தியக்காரி, நீ அடிச்சது சீனியர் அடி. ஆமா, சீனியர் தான் அடிச்சேன். இந்த கையால தான் அடிச்சேன். மாகி இவ ஏதாவது நம்ம மாட்டிவிட போறா. நான் என்னடி உங்களை மாட்டிவிட போறேன்? ஏண்டி பஞ்ச பரதேசி, நீ அடிச்சது சீனியர். நம்ம கிளாஸ் விட்டு வந்து நம்ம மண்டையை உடைச்சா என்ன பண்ணுவ? மண்டையை புடிச்சிருவானாடி. ஏண்டி ஸ்கூல் போயிட்டு உனக்கு என்னடி இவ்வளோ தும்புரு? நம்மளாம் பொண்ணுங்கடி. யாரே சொன்னா? நான் பொண்ணாடி. நீ கிளாஸ்க்குள்ள வேணா பையன் மாதிரி பண்ணலாம், வேலையில நம்ம பொண்ணுங்க. ஆயிஷா, இவ நல்லா நம்மளை துடுப்புக்கிட்டாலும் அடி வாங்க வைக்க போறாடி. மாயி, எதுக்கடி இப்ப பயந்துட்டு இருக்க? ஆயிஷா, இவ முழு பைத்தியாண்டி. இப்ப என்னடி உங்களுக்கு ப்ராப்ளம்? நீ தாண்டி ப்ராப்ளம். எல்லாத்தையும் சண்டையை போட்டு இழுத்துட்டு வர. இன்னைக்கு ஒரு சீனியரவே அடிச்சிட்ட. நாளுக்கு நாள் அட்டகாசம் தாங்க முடியல. அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்கி தீக்கிட்டு ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகி டிக்கில அடி வாங்க வைக்கிறோடி. என்னமாகி, உங்களுக்கு தானே வாங்கி கொடுக்குறேன். சனியனே, திங்கிறனால தான் நாங்களும் சேர்ந்து அடி வாங்குறோம். இப்போ என்னடி உங்களுக்கு ப்ராப்ளம்? நீ அடிச்சது அதுதான் ப்ராப்ளம். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீ என்ன சொல்லுவ? அன்னைக்கு நான் லீவு போட்டு நீ வரலன்னு சொல்லுடி. ஏண்டி நாயே, டீட்டு எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது? அப்படி வந்து நான் சமாளிச்சுக்கிறேன். தயவுசெய்து கிளாஸுக்கு அடி டைம் ஆச்சு. அப்படிதான் 3 பேருமே கத்திக்கிட்டு உங்க ஸ்கூல் கேட்டு கிட்ட நிக்கிறீங்க. நீங்க 11th கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். 2 நிமிட்ஸ்க்குள்ள உள்ள போய் என்ட்ரு ஆயிட்டீங்க. உங்க ஐடி கார்டு எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களை உள்ளவும் அனுப்புறாங்க. சீக்கிரமா வேகமா நீங்க உங்க கிளாஸ் ஸ்டெப்ல ஏறிட்டு உங்க பெஞ்சில் போய் பேமெண்ட் டமார்னு உங்க பேக்கை தூக்கி போட்டு சீக்கிரம் குடுக்குடுன்னு வந்து ப்ரேயர்ல அசம்பிள் ஆகுறீங்க. சனின்னு இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும். அதான் வந்துட்டோம்ல, பாய மூடுறி. இங்கே வந்து கூட நொச்சுன்ட்டு இப்படிதான் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எல்லாம் முடிச்சோன்னே அப்படியே அந்த கேர்ள்ஸஸ்லாம் கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு இருக்காங்கடா. அந்த சாக்கிட்டு நீங்கள் ஹிப்பில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது, அதனால வாங்கி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு சைடில் நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூமில் போய் உங்கள் கையெல்லாம் கழுவிட்டு ஹாயாக அப்போ உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே படிப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் சென்டமோடு அதடுன்ட்டு நச்சுன்னுட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லை, ஓகே படித்த மார்க் எடுத்தால் போதும், அப்படி தான் உங்கள் மைண்ட் செட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி தான் நல்லாவே பண்ணுவீங்க. ஆனால் அவளுங்க சின்சியராக படிக்கையில் உங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால அவளை கொஞ்சம் குழப்பி விட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இப்படி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எவ்வளோதான் நல்லா படித்தாலும் உங்களுக்கு லாஸ்ட்டு பெஞ்சு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டு ஆயிஷாவை பார்த்து கண்ணால் சிக்னல் கொடுக்குறீங்க. அம்மா தாயே, சும்மா இருடி, என்னால் இருக்க முடியாது, குடுடி, ஓயன் ப்ளீஸ் டி, கெஞ்சிரா. நீ இப்போ மட்டும் கொடுக்கல கொண்டுருங்க அப்படின்ட்டு புக் இருக்கு. நீங்கள் நோட்டில் லிசன் பண்ணிக்கிட்டே அதை நோட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தால் அந்த பென்சில் வச்சு கொடுக்க மாட்டாள் அப்படின்ட்டு அப்போ ஹிப்லேயே குத்துறீங்க. பண்ணிக்கிட்டு கொடுத்து தொலைகிற. நான் தான் சொல்கிறேன்ல, கண்ணு தான் ஃபோக்கஸில் இருக்கு, வாய் நம்மன்றது. குடுடி. மாஹி, கண்ணால் தயவு செய்து சும்மா இருடி. அதுவும் இப்போ கிளாஸ் சும்மா கடுப்பு ஏற்றிட்டு இருப்பா. பார்த்துக்கோ, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுடி. நான் உனக்கு கேட்ட பரவாயில்ல, எங்களுக்கும் கேட்டால் என்னடி போடுறது? பாரு, ட்ராக்ல நிற்காம போயிட்டுருக்கா. கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணி சொல்கிறாளா? பேசாமல் தண்டை வளர்த்து தலையை கொடுத்து நசிக்கலாம் போல. இருடி. ஆயிஷா லாலிபாப் எடுத்து
அந்த பேப்பரை பிக்கிறா. கிளாஸே ரொம்ப சைலண்டா இருக்குல்லடா. அந்த சவுண்டு கேட்டு உங்க முன்னாடி பெஞ்சு பின்னாடி திரும்ப மாய்க்கு அள்ளு கிளம்புது. கழுத்தை செல்ல மாதிரி வச்சுட்டு முன்னாடி பாத்துட்டு இருக்கீங்க. ஆயிஷா எரும மாடு உங்களையும் பார்த்துட்டு உங்க முன்னாடி உங்க 3 பேத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாளுங்க. நீங்க 3 பேரும் ஹெட்ட தூக்கி உங்க மேம பார்க்க இங்க பின்னாடி 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மாட்டி விட்டாலே. இப்ப இவளை யாரு பார்க்க சொன்னா? சமாளிச்சிருக்கலாம். குரங்கு பிடிச்ச மூதேவி 2 பின்னாடி பார்த்து ஓயன் மகி போச்சு கூப்பிட்டா. ஐயோ நீங்க எந்திரிச்சு மேம் பின்னாடி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி சவுண்டு திண்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ மேம் நிஜமா இல்லை மேம். புக்குக்கு லேபிள் ஓட்டிகிட்டு இருக்கோம் மேம். இப்பெல்லாம் புக்கு காணாம போகுது மேம். நேற்று கூட மாயிட்டு ஃபோன். ஐயோ ஐயோ அடி நாசமா போகிறவளே ஃபோன் அடிச்சிடி. என்ன ஃபோன்? ஐயோ மேம் ஃபோன் இல்லை மேம். மாயோட்டு ஃபோன் மாயோட்டு புக்கு காணாம போச்சு மேம். அதான் லேபிள் ஒட்டி. ஐயோ நடந்து வராளே. ஆயிஷா லாலிபப் எடுக்கிறோம்ட்டு அந்த பேப்பரை கீழே போட்டா. ஐயோ மாட்டி விட்டாளுகளே. காலை வச்சு எடுக்கிறோம்ட்டு அகெயின் பேப்பர் சவுண்டு. போச்சு போச்சு. என்னடி உளறிக்கிட்டு இருக்கா? மேம் இல்லை மேம் லேபிள் தான் மேம் ஓட்டணும் பாருங்க மேம். உங்களுக்கு முன்னாடி இருக்க 2 பேர் இருக்காளுங்களா? அவளுக்கிட்ட கேட்டோன்னா இவளுக்கு என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தாளுங்க? அதுவா மேம் நாங்கள் பின்னாடி திரும்ப இல்லை ஏதோ முட்டாய் பிக்கிற சவுண்டு கேட்டுச்சு மேம். போச்சு மாட்டி விட்டா. சும்மாவே ஆடுவா இப்போ மிட்டாயின்ட்டா. ஏய் எந்திரிக்கடி. மேம் அவ போய் சொல்றா மேம். நீ பாருங்க மேம் எங்கிட்ட என்ன இருக்கு? நாங்கள் எப்படி மேம் கிளாஸ் டேட்ல சாப்பிடுவோமா? ஓ 10th நீங்க மூட்டை மூட்டையா வாங்கிட்டு தின்றது பத்தல நாங்கள் பார்த்ததில்ல மேம். அது 10th மேம். நாங்கள் சின்ன பொண்ணு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டோம் மேம். எங்களுக்கு அறிவு வந்துடுச்சு மேம். ஓ ஓயன் எந்திரி எந்திரிக்கடி செக் பண்ணும். ஐயோ ஐயோ என் பேக்ல இப்போ தானே பால் கோவெல்லாம் அடுக்கி வச்சேன். பார்த்தாவ தின்றுவாளே அப்படின்ட்டு நீங்கள் 3 பேர் எந்திரிக்கல. ஆயிஷா காலில் தான் அந்த பேப்பர் இருக்கே வந்துச்சு நிற்கல. சவுண்டு கேட்டு முறைக்கிறாங்க. ஏன்டி இது காலை கொஞ்சம் தூக்கணும் மாதிரி வச்சுக்க கூடாதா? உங்க மேம் செம்மையா முறைக்கிறாங்க. 3 பேருமே வரிசையா வெளில வந்து நிக்கிறீங்க. மேம் லாலிபப் சாப்பிட்டுருக்காளுங்க மேம். அந்த பேப்பர் கிடக்கு அவ்வளவுதான் பின்னாடி திரும்பி வச்சு கீழே ஒரே அடி. 3 பேத்துக்கும் அம்மா பையன்ல பேக்க பிடிச்சிட்டு வெளில நில்லுங்கடி அப்படின்ட்டு மேம் சொல்றாங்க. 3 பேரும் அந்த மேம செம்மையா கழுவி கழுவி மனசுக்குள்ளேயே ஊத்திட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு தான் ஸ்கூல் வருதுன்னு தெரியல. படிக்கிறேன்னு பேர்ல என்ன பண்ணுதுக்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில கொடுக்க கூடாது. அதுல பெஞ்சில இருந்து இதுகளை மாத்தணும். மேம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க 3 பேரும் உங்க பேக்க புடிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில போய் நிக்கிறீங்க. என்னங்கடி நின்றுட்டு இருக்கீங்க? 3 பேரும் முட்டி போடுங்கடி. மேம் ஓடுறீங்களா? இப்ப ஹெச்எம்ட கூட்டி போவா. 3 பேருமே முட்டி போட்டு கண்ணாடி பண்ணி மூஞ்சி. இவளுக்கு ஒரு சோடா புட்டி. இவளுக்கு ஒரு சோடா புட்டி கண்ணாடி. மாஹி மாஹி வாய முட்டுறி. ஆண்டி இவ 1 மந்தாவது கண்ணாடி போட்டுட்டு இருக்கா. இவளுக்கு கண்ணு தரலன்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு ஆப்போசிட் தான் தாலுகா இருக்கு. நான் மனு கொடுக்க போறேன். என்னடி? ஆமா எங்க கிளாஸ் மேம்க்கு கண்ணு தெரியல. ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்க தப்பா கொடுக்குறாங்க. எங்களுக்கு வேற மேம் வேணும் அப்படின்ட்டு மனு கொடுக்க போறேன். தேவையில்லாத வேலை பார்க்காதடி. எல்லாம் கண்ணாடிய கண்ணில் போடுவாங்க. இவ மாட்டியா நீ மூக்கில் போடுறோம். கொஞ்சம் சும்மா இருடி. அவங்க மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டே உங்க 3 பேத்தையும் திரும்பி பாக்குறாங்க. ஐயோ பாக்குறாளே. பாக்குறத பாரு திருட்டு மொழி மாதிரி. ஒன்ன விட வாடி. மாய்க்கும் ஆயிஷாவுக்கும் அள்ளி கிளம்பல. ஏன்னா வாய்க்குள்ள முணங்குறது அவளுக்கு 2 பேத்துக்கும் கேக்குது. இந்த டோருக்கிட்ட முட்டி போட்டிருக்கீங்க. ஆயிஷா சும்மா இரு. ஆயிஷா என்னடி? சரி லாலிபப்ப கொடு. லாலிபப்ப குடுடி. செருப்பு எடுத்து அடிப்பண்டி. ஒன்னு எடுத்த வெளில வந்து நிக்கிறோம். அதான் வந்துட்டல்ல குடுடி. நான் எடுத்துட்டு வரல. சனியனே எதுக்கடி எடுத்துட்டு வராம அந்த இங்க சும்மா தானே இருக்கோம். பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோண்டி. அசிங்கமா இருக்குடி. எல்லாம் நம்மளது கேவலமா பாக்குறாளுங்க. இதுல என்னடி கேவலம்? ஃப்ரெண்டுக்குள்ள ஜெகிச்சோம். இப்ப என்ன கேவலமா இருக்கு? நம்ம கூட பாட்டா இருக்கு. இன்னொரு 4 பேர் வேணும் அவ்வளவுதானே. என்னடி 4 பேர் வேணுமா என்ன? அசிங்கமா இருக்குடி. சரி இரு. நீங்க மேம பாத்துட்டு உள்ள கிளாஸ் ரூம்குள்ள தான் பாத்துட்டு இருக்கீங்க. இவளுக்கு 2 பேரும் இவ என்ன பண்ண போறா அப்படின்னு தான் உங்களை பாக்குறாளுங்க. நீங்க கிளாஸ் ரூம்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாக்குறீங்க. செலக்டட். நீ ஓகே? நீ ஓகே? ஓ 2 பேருமா? மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தி மண்டைக்குள்ள அவளுக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணுற மாதிரி பெண் எடுத்து வாயில் ஒரு மாதிரி குத்திட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கா. அவள் நோட் பண்ணிட்டே சைடாக சும்மா அப்படி திரும்புறா. இங்கே பாரு. என்ன? அவளை பார்த்து கண்ணடிச்சு அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அவள் தடுமாறி புக்கு பேனவெல்லாம் கீழே போட்டா. என்னடி சவுண்டு?
சரி மேம். அந்த புக் எடுக்கிறோம்ட்டு லைட்டா பிச்சுட்டா மேம்க்கு செம்ம கோந்து வெளில பொடி அவுட். என்னடி பண்ண? இரு இரு ஆயிஷா, இதானே கேட்டேன். நீங்க பக்கத்துல இருக்கீங்களா அந்த பெஞ்சில்? ஏய் சும்மா இருடி. ஒருத்திய கிஸ் பண்ணிருப்பீங்க, அவ தடுமாறிக்கிட்டு அவளை பார்த்து ஷாக்ல அவளும் முட்டி போட்டு உட்காரா. அவளுக்கு இன்னும் ஹார்ட் பீட் ஒரு மாதிரி இருக்கிறது பயத்துல. ஆனா நீங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அவ நோட்ல நோட் பண்ணி எழுதிட்டு இருக்கா. என்ன சவுண்டுன்னு பக்கத்துல இருக்கவ இங்கிட்ட திரும்பி பார்த்தா நீங்க அவளை கூப்பிடு. கூப்பிடுறி. அவளை கூப்பிடுறா. அவளும் நோட் பண்ணிட்டு உங்களை பாக்குறா. கையால உன்னை கால் பண்ண சொல்லி என்கிட்ட நம்பர் கொடுத்தான். நம்பர் சொல்ல நோட் பண்ணு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ வந்தாலடா எல்லாம் ஒரு மாதிரி பயத்துல மேம பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அங்க அவளை பார்த்துட்டு இருக்காளுங்க. அவ ஒரு வெக்கப்பட்டுட்டு சொல்லு அப்படின்னு உங்களை பாக்குறா. நீங்க லிப்ஸை மட்டும் அசைச்சு அப்படி சொல்றீங்க. கேட்கல திருப்பி அப்படின்ட்டு சொல்றீங்க. அவளுக்கு கேட்கல. பக்கத்துல இருக்கல கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்ப சொல்லு. நீங்க சொல்றது அவளுக்கு கேட்கல. ஐயோ அப்படின்ட்டு பேனை வச்சிருந்த டம்முன்னு அந்த பெஞ்சிலேயே தட்ட. எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பார்க்க மேம் முதற்கொண்டு பாக்குறாங்க. ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேம மட்டும் பாக்குறீங்க. ஐயோ செத்தா. ஹே அனிதா, செம்மையா அவ பெஞ்சுக்கிட்ட வந்து கிளாஸ கவனிக்காம விளையாண்டுகிட்டு இருக்கியா? அவ ஷோ அந்த முன்னாடி பெஞ்சில இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன் பை ஒன்னா நடந்து வெளில வந்து முட்டி போடுறாங்க. இப்ப அதுங்க எல்லாம் முன்னாடி நீங்க 3 பேரும் பின்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறீங்க, ஆயிஷாவை பாக்குறீங்க. பாத்தியா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்க ஒருத்திக்கு கிஸ் கொடுத்துருப்பீங்களடா. அவ ஷாக்கா இன்னமும் பாத்துட்டு இருக்கா. அப்பா என்ன கால் வலி அப்படின்ட்டு லைட்டா கீழே அப்படியே காலிலே உட்காந்துக்கிறீங்க. அந்த ஃபோன் நம்பர் சொல்லியிருப்பீங்களடா, அவ உங்ககிட்ட வந்து சொல்லிடி. ஐயோ அனிதா மறந்துடுச்சுடி. ஒயன் உனக்காண்டி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன்டி. சிரிப்பிட்டு எங்க ஊர் தானே நம்பர் வாங்கி தரேன். அவளும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படிதான் அந்த கிளாஸ் ஓவர் ஆகுது. இன்ட்ரோபல், அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் லஞ்சு. இப்படிதான் நீங்க ஃபன்னா எதா இருந்தாலும் சண்டை எடுத்துட்டு வம்பு எடுத்துட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்ப கிளாஸ் முடிச்சு கேட் தான் பேக்கை ஷோல்டர்ல போட்டுட்டு அந்த கேட்ல இருந்து வெளில வாரீங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனா உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் நிறைய பேர் எல்லாமே கிளாஸ் தானடா, அதனால ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காண்டி அங்கதான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னு கேக்குறீங்க. அவங்களும் வாங்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐஸ் வாட்டர் மட்டும் வாங்கிட்டு என்னடி போதுமா? போதும்டி, எனக்கு மைண்டு சரியில்லை. அப்படித்தான் உங்க பஸ் வரும்லடா, அங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க. எல்லாம் கச்ச கச்சன்ட்டு கடுப்பா இருக்கு. நீங்க வாட்டர் பாட்டில கழட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணுமான்னு கேக்குறீங்க. ஏன்னா நீங்க லிப்ஸால குடிப்பீங்க, அதனால முன்னாடியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கணும்னா அவளுக்கு வேணான்ட்டாளுங்க. நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடி அங்க பாரு. தண்ணி குடிச்சுக்கிட்டே உங்க ஃப்ரெண்ட் ஷோல்டர்ல உங்க கையை போட்டுக்கிட்டு அந்த வாட்டர் பாட்டில உங்க லிப்ஸ்ல இருந்து எடுத்துட்டு அங்க பாக்குறீங்க. மார்னிங் ஒருத்தவனை அடிச்சிருப்பீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவன் கை அவன் சீஸில் பட்டு தேய்ச்சிக்கிட்டே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. போச்சு போச்சு பார்த்துட்டு இருக்காண்டி. பார்த்தா என்னடி? பார்த்தா பார்த்துட்டு போகிறான். ஓயன் எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. சாப்பா எனக்கெல்லாம் பயமே இல்லை. அடி வாங்கின அவனே அவன் அசால்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அடி கொடுத்த நான் இங்கே நிற்கிறதுல என்னடி தப்பு இருக்கு? அவன் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இங்கே பாரு அப்படின்னு இந்த சைடு காட்டுறீங்க. அங்கே 4 பேர் என்ன பார்க்குறாங்களா? அது பழசடி, அதுவும் கூட படித்தவங்க. அப்போ இங்கிட்டு அதில் 4 பேர் என்னையும் தான் பார்க்குறாங்க. அதாண்டி, கண்ணு இருந்தால் பார்க்கத்தான் செய்யும், காது இருந்தால் நீ சொல்கிற மாதிரி கேட்கத்தான் செய்யும். இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண முடியாது. நம்மளுக்கு எப்பயுமே சுதந்திரமான வாழ்க்கை, மஜாவாக வாழ்கிறோமா, இப்படி வம்பெழுத்து பாங்கி சாப்பிட்றோமா, லெஃப்ட்டு ரைட்டுன்னு விடுறோமா, அப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் கண்டுக்காதடி. பஸ் வந்துச்சு போ, சீட்டு போறி போய் லஞ்சு கொடு. நீங்களும் கொடுக்குறீங்க. உங்கள் பஸ் எப்பவுமே க்ரௌடாக கடுப்பாக இருக்கும். அதனால் உங்கள் லஞ்ச் பேக் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களாம் எடுத்து சீட்டில் போட்டுருவாளுங்க. எல்லாம் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பஸ் கம்மியை பிடிச்சிட்டு அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். பார்க்கலாம் எவ்வளோ நாளைக்குன்னு அப்படின்ட்டு நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி போயிடுறீங்க. இப்படி தான் மார்னிங் ஈவினிங்க்கு ஸ்கூல் போகல, ஸ்கூல் வரையில அந்த பர்சன் பார்த்துட்ருப்பான். அப்புறம் நிறையா பேர் அப்படி தான். அந்த +1 ஃபினிஷ் ஆகுது. இப்போ +2 போகிறீங்க. அதே பஸ் ஸ்டாப் தான். லீவ்லாம் முடிச்சுட்டு 12th ஃபர்ஸ்ட் டே கெத்தா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டா
+2 படித்து முடிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் உங்களை எந்த காலேஜில் போடுறது, அந்த காலேஜில் போடுவோமா, இந்த காலேஜில் போடுவோமா அப்படின்ட்டு அவங்கக்கிட்டலாம் கேட்கவே இல்லை. அவங்க நோக்கத்துக்கு அவங்க வாட்டில் அங்கங்கே போட்டுட்டு திரிகிறாங்க. நீங்கள் என்ன வேணால் போடுங்கடா, நான் வாட்டில் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அங்கே அவளுங்க உயிரே என்னை விட்டு பிரிஞ்சிடாத அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காளுங்க. இருங்கடி, இவங்கெல்லாம் டிசைட் பண்ணட்டும், எங்கே போகிறேன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஏண்டி கருமம் பிடிச்சவளே, உங்கள் வீட்டில் எங்கேயாவது போட்டா அங்கே எங்களுக்கும் சீட் கிடைக்கணும்ல. ஏய், அதெல்லாம் கிடைக்கும்டி. அப்படியே டைம் ஆகுது. காலேஜ் எங்கே போட்டிருக்காங்கன்னா சென்னையில் போட்டிருக்காங்க. இதை கேட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அள்ளு விடுது. ஏய், நான் என்னடி பண்ணுவேன்? சனியனை சொன்னது கேட்டியாடி? எங்களுக்கு அப்படி சீட் கிடைக்கும். நான் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் காலில் விழுந்து காசை கட்டுங்கடா, அதை பண்ணுங்கடா, இதை பண்ணுங்கடான்ட்டு அவளும் சேர்ந்துட்டாளுங்க. இன்னைக்கு நீங்கள் 3 பேருமே ஃபர்ஸ்ட் டே அங்கேயே காலேஜில் உங்களை சேர்த்து விட்டு அங்கேயே ஹாஸ்டல் பார்த்துட்டாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அப்படின்ட்டு மஜாவா காலேஜ் போகிறீங்க. எல்லாத்தையும் ராகிங் பண்ணால் நீங்கள் சீனியர்வே ராகிங் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போகிறீங்க. எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலடா மாஹி, அவளை தான் ராகிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு அந்த ராகிங் பண்ண சீனியரே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறத கேட்கல, இதை விட பனிஷ்மெண்ட் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சீனியர் உனக்கு அடுத்து வரும். இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன, உன் ஃப்ரெண்டெல்லாம் விட முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உங்களை பார்க்குறாளுங்க, இவன் என்னமோ பண்ண போகிறா அப்படின்ட்டு. அவளை நீங்கள் விட்டு தான் ஆகணும். அந்த சீனியர் உங்களை பார்த்து முறைக்கிறான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன, அந்த சீனியரோட கையை பிடிச்சி என்ன ராகிங் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டை ராகிங் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஐ லைக் யூ சீனியர். அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அவனை பிடிச்ச கை எடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஓடுறீங்க. அந்த சீனியருக்கு ஒரே ஷையாக உங்களை பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டே மச்சான் சூப்பர் ஃபிகரடா அப்படி இப்படின்றாங்க. எங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு மானங்கட திட்டுறாளுங்க. இது காலேஜ் டி, ஸ்கூல் இல்லை, இது நம்ம ஊர் இல்லை, இது வேற ஊர் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் கேட்காம நீங்கள் பக்கத்தில் இன்னொரு சீரியனை பார்த்து பல்ல காட்டிட்டு உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் அப்படி தான் உங்களை மெல்ட் ஆகி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு ஃபேன்ஸ் பாயே இருப்பாங்க போல. எல்லாத்தையும் பேசி மயக்கி ஒரு ஜாலி டைப்பா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னமோ சீனியர் மாதிரி, எல்லாமே ஜூனியர் மாதிரி. சில பேத்துக்கு செம்ம காண்டாகுது. உங்களை யாராவது ஒரு மாதிரி கேர்ள்ஸ் ராகிங் பண்ணி கோவத்தில் இப்படிலாம் பண்ண வந்தா நீங்கள் தான் ஒரு ஃபேன்ஸ் பாய் வச்சுருக்கீங்களே, அவங்க போயிடுவாங்க. இல்லையே பாய்ந்துக்கிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்படி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபாரினில் ஒர்க்கு கிடைக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் வேணால் போகக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் போயே ஆவேன்ட்டு இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரிதாபமாக பார்க்குறாளுங்க. இதுக்கப்புறம் உங்க கூட வரோம் சொன்னால் எங்கள் வீட்டில் என்ன விலக மாத்திலே அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு பரிதாபமாக அந்த ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு இருக்காளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ ஃபாரினில் தான் செம்ம மாசா ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அங்கேயும் விடல, எல்லாத்தையும் ஜொல்லு பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ராகிங் பண்ணிக்கிட்டு சீனியர்லேருந்து ஜூனியர் வரைக்கும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பார்ப்பாங்களடா அவங்க. நீங்களே அந்த ஆஃபீஸில் ஜூனியர் மாதிரி தான், ஆனால் நீங்கள் தான் கெத்தா ஸ்மார்ட் கேர்ல, அதனால எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஆஃபீஸ்லேயே பம்பரமாக சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. எல்லாத்தையும் கூட மிங்கிள் பண்ணிட்டு நைட் ஆனால் உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. இப்படியே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு. உங்கள் வீட்டுக்கு கால் பண்ண பேச நல்லா ஜாலியாக அந்த ஃபாரினை சுற்றி பார்க்க அங்கேருந்து ட்ரிப்புக்கு அதர் நாட்டுக்கு இப்படிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அப்படி போயிட்டுருக்கோம். நீங்கள் போயே 5 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு உங்கள் அம்மா கால் பண்ணி திட்டுறாங்க. 5 இயர்ஸ் ஆகுது, அம்மா அப்பா கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கும் ஃபாரின்ல தான் ஒர்க் கிடைச்சிருக்கும். எங்க நீங்க போயே வரமாட்டீங்க, இவனும் போனா வரமாட்டான் அப்படின்ட்டு இவனை ஆஃபீஸ்ல தலையில கட்டி விட்டாங்க. உங்களை பாடின்னு கூப்பிடுறாங்க. நீங்க வரமாட்டேன், எங்கே நான் செட்டில் ஆக போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா தான் உங்க அப்பா போட்டு கத்திட்டு இருக்காங்க. பிள்ளை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க, இப்ப பாரு அவன் வாட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அங்க போயிட்டு வர மாட்டா பாருங்க. புழுங்கு முறையதுக்கு ஏதாவது சொல்லி அவளை பாரு சொல்லுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்திட்டு அவங்க உங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கிச்சனுக்குலேருந்து கத்திக்கிட்டு நல்லா படம் அடிச்சுக்கிட்டேன். பொண்ணுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்ட்டு கேட்டார் அந்த மனுஷன். என் புள்ள என் பேச்சை கேட்டோன்னு பொத்தி பாம்பா இங்கே இருக்கான். இவனை மாதிரி இன்னொரு பிள்ளை பெற்றிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். அப்படி தான் உங்கள் அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா கிச்சனுக்கு வந்து ஏய் என் பொண்ணு வரேன் டாடி, கத்திக்கிட்டு இருக்காத, பொய் சொல்லாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல வரேன் இருக்கா
அப்படின்ட்டு உங்க அப்பா காலை கட் பண்ணிட்டாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு ஊருக்கு வரேன்னு சொன்னா அவளுக்கு செம்ம ஹாப்பி. நிஜமாவாடி அப்படி இப்படின்ட்டு இருக்காளுங்க. ஆமான்னு சொல்லிட்டீங்க. இந்த இது உங்க ஆஃபீஸ்க்கும் தெரியுது. நீங்களெல்லாம் விட்டுட்டு போகாத அப்படின்னு சொன்னேன். ரிட்டன் வருவேன், என் லைஃபே இங்கே தான் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இவ்வளோ டேஸ்க்கு மட்டும் லீவ் அப்படின்ட்டு உங்க ஆஃபீஸ் செக்ரட்டரி இருப்பாங்களா அவங்க கொடுத்துட்டு உங்க ரூம்ல இருந்து நீங்க கிளம்பி ஏர்போர்ட்ல இருக்கீங்க. ஏதோ உங்க சொந்த ஊரை விட்டுட்டு போற மாதிரி கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. சுத்தி பாக்குறீங்க, ஏதோ விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஹார்ட்ல கை வைக்கிறீங்க, திருப்பி வருவேண்டா அப்படின்ட்டு ஃப்ளைட்டும் டேக்கப் ஆகுது. மனசே இல்லாம அங்க இருந்து உங்க ஊருக்கு போறீங்க. அங்க ஏர்போர்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க பேரண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. மறுபடியும் இந்த குப்பையில வரணுமா அப்படின்னு தான் உங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏதோ நீங்க அந்த சிட்டிலேயே உங்க ஊரு சிட்டி தான், பட் இருந்தாலும் ஃபாரின்ல தான் அங்கே தான் பிறந்து வளர்ந்து இப்போ என்னமோ வில்லேஜுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வருது. சரி இருந்தாலும் பிறந்த மண்ணல்ல அப்படின்ட்டு நீங்களும் எல்லாத்தையுமே செக்அப்லாம் பண்ணிட்டு உங்க லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு வரீங்க. எல்லாம் பாசமொழியே பொழிஞ்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹக் பண்ணிட்டு வர்றேன் வர்றேன் அப்படின்னு பேசுறீங்க. இப்போ தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்க. அவளுக்கு 2 பேரும் என்னுடைய ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு உங்களை போட்டு சண்டை இழுத்துக்கிட்டு எங்களெல்லாம் விட்டுட்டு நீ என்ன அங்கே போகிற இங்கே போகிறன்ட்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு எவ்வளோ லாங்கான ஹேர் ஏன்டி கட் பண்ணியிருக்க? ஏய் கொஞ்சம் தாண்டி கட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இங்கேருந்து போகலன்னு ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. லைட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போயும் பேக் வரை தானே இருக்கு. இருந்தாலும் ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்குடி அப்படி இப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா செம்மையாக ஒர்க் பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டாக உங்களை போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வேணான்ட்டு அங்கே ஒரு எம்ப்ளாயர் தான் ஒர்க் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் ஷெட்யூல் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த தலைவலிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நல்லா மஜாவாக ஒர்க் பார்க்குறோமா, 2 டேஸ்க்கு லீவ் போடுறோமா, சுற்றுறோமா அப்படி இப்படின்னு தான் உங்கள் மைண்ட் செட்டு. எல்லாத்துக்குமே கிஃப்ட்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஃப்ரீயாக உங்கள் ரூமை போய் பார்த்தா எல்லாமே நீட் பண்ணி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்களடா, அந்த ரூம்லாம் பெருசாக இருக்கும். அந்த ரூமில் நீங்கள் தனியாக இருப்பீங்க. அந்த வீட்டில் அங்கங்கே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அங்கங்கே ஸ்நாக்ஸ் தின்னுட்டு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, யாரும் உங்களை கேள்வி கேட்குறதா இல்லை. ஆனால் இங்கே வந்தால் அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதை எடுத்து போடு அங்கே எடுத்து போடு, என்ன இப்படி போட்டிருக்க, பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமாறு அப்படி இப்படின்ட்டு உங்கள் அம்மா தலைவலிக்கு மேலே தலைவலியாக அமுக்கி கொட்டுவாங்க. பழைய அடிக்கு இங்கே இருந்திருக்கமே அப்போ இங்க இருந்து போவோம் அப்படின்ட்டு அந்த லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. மிரர்ல பார்த்தா நீங்க தான் ஸ்மார்ட்டா அழகா ரொம்ப ஃபாரின்ல எப்படா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கீங்க. ஓயன் அழகுடி அப்படின்னு போய் அந்த பெட்ல பொத்துன்னு விழுகுறீங்க. டோர் டமார்னு ஓப்பன் ஆகுது. சப்பா என்னம்மா ஒழுங்கா போய் குளிச்சுட்டு இங்க இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திக்க. அங்க ஏர்போர்ட்ல பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சுடி. எனக்கு இங்க சொன்னோன்னா அதை விட நெஞ்சு வெடிக்குது. சின்ன ஒன்றும் இல்லைம்மா, டயர்டாக இருக்குமா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எடுத்துக்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ்லாம் வருவாங்க போ. ஃபர்ஸ்ட் நாளைக்கு சே அப்படின்னு தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்தா உங்கள் அம்மா ஒரு பேக்கை கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்னம்மா அது? உனக்கு ட்ரெஸ் அடி என்கிட்ட இருக்கே, அதெல்லாம் குப்பையில் போடு. அம்மா இந்தா இதை போடுங்க, என்னால் முடியாது போயன் புழுங்க போடு அப்படின்றாங்க. நீங்களும் அந்த பேக் ஓப்பன் பண்ணா இங்கே சுடிதார், ஆப் சாரி அப்புறம் ஃப்ராக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி தானே இருக்கும். நீங்களும் கடுப்போட அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டா உங்க அம்மா கூப்பிட்டு கீழே வா சாப்பிட்றதுக்கு அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. நினைச்சேன் அப்படின்ட்டு கீழே வரீங்க. எல்லாத்திட்டையும் பேசுறீங்க ஜாலியா. உங்க வாய்ஸ் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அழகா ஸ்டைலா அப்படி பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்க கையில மொபைல் இருக்கு. உங்க ஆஃபீஸ் அங்க இருப்பாங்களடா, அவங்களாம் உங்களுக்கு கால் பண்றாங்க. ஒரு ஸ்மைலோட கொஞ்சம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் டவுட் அப்படின்ட்டு உங்க ரூமுக்கு போறீங்க. நல்லா ஜாலியா பேசுறீங்க. ஒரு நாளைக்கே உங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. அவ்வளோதானே, சீக்கிரம் வந்துடுறேன் கொஞ்ச நாள் அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்றீங்க. உடனே உன்னை பார்க்கணும் சொன்னோன்னே எங்க வீட்டில் விட மாட்டாங்கடி. உனக்காடி சொல்லி கொடுக்கணும் பொய்யலாம், விட்டு போட்டு வா. அந்த நாளைக்கே விட்டா நடிக்காத ஓயன். சரி விடு, நடிக்கத்தானே நான் இருக்கேன். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நான் வர்றேன். அவள்கிட்ட சொல்றீங்க, அவளும் ஓகேன்ட்டு நீங்க மேலே இருக்கீங்க. கீழே தான் உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. நீங்களும் என்னம்மா அப்படின்ட்டு உங்க ரூம்ல இருந்து வெளியில வந்து அங்கேருந்து கத்துறீங்க. கீழே வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, நீ முத நாள் கோயிலுக்கு போயிட்டு வா. அம்மா எனக்கு டயர்டா இருக்குமா, அவளுங்களை போ சொல்லு, நான் நாளைக்கு வரேன்.
போய் நானே நினச்சேன் ஃபேமிலி கூட போகணும்ட்டு. ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எல்லாம் வந்திருக்காங்க, குக் பண்ணும்ல. போ சீக்கிரம் போயிட்டு வா. அம்மா போயிட்டு வாடி. போட்டதே நான் என்னம்மா இந்த வர்றேன். அப்படித்தான் நீங்களும் கிளம்பி வரீங்க. கீழே உங்கள் அம்மா உங்களுக்கு கோயிலுக்கு என்னென்னலாம் கொண்டுட்டு போகணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்களும் கொண்டுட்டு வெளில போனதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு 2 ஷோல்ட்லேயும் எங்கள் கையை போட்டு அப்படியே கெத்தா நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏண்டி திருந்தவே இல்லையாடி? திருந்துறதுக்கு நான் என்ன பொண்ணாடி? ஆ அதானே, நீ பையனாச்சே, தெரியுதுல்ல. அப்பா என்ன ஒரு காத்தோட்டம். ரொம்ப நாளாச்சுல்ல இந்த ஒரு. எனக்கு பழையெல்லாம் தெரிலடி. என்னது புரியல? இல்லை மகி, ஃபர்ஸ்ட் டைமாக அதாவது ஃபாரின் போயிட்டு இப்போ தான் வந்தேனா, அதான் ரூட்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சா? இங்கிட்ட தாண்டி போகணும். மகி இங்கிட்ட தான் என் கோயில் இருக்குது. இல்லை இங்கிட்ட சுடுகாட்டில் இருக்குது. அதான் ஒன்று தூக்கி போட்டு புதைக்க. என்னடி ரொம்ப நடிக்காத ஒயன், ரொம்ப பச்சை கேவலமாக தெரியுது. சரி விடு. அப்படித்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கலாய்க்க, அவளுங்க நீ கலாய்க்க அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தது. உங்கள் அம்மா கால் வருது, உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாளுங்க, என்னடி டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு, என்னடி எதையும் உஷார் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. அதுவும் ஃபாரினில் வேற இருக்க அப்படி இப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாளுங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே நோ அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஏய் நம்புங்கடி, நிஜமாவே உங்ககிட்ட மறப்பனாடி எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவேன். நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் டெக்ஸ்ட் போட்டுருவீங்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் அராத்து பண்ணீங்க, யாரெல்லாம் நீங்கள் ஓட்டுனீங்க, யாரெல்லாம் ஃப்ளர்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிடுவீங்க. அவளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நம்மளும் கூட போயிருக்கலாமா அப்படிலாம் அவளுக்கு திக்கி திணறி ஒப்பாரி வச்சு உங்கள்கிட்ட அழுவாளுங்க. இப்போ கூட இல்லடி, நீங்கள் 2 பேரும் வாங்க, உங்களுக்கு ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டு கோர்த்து விட்டு வேலை பார்க்க வைக்கிறது ஏன் வேலை அப்படின்னு அவளுக்கு வேணான்னு சொல்லவா வேணும்னு சொல்லவா அப்படின்ட்டு அப்படி இருக்காளுங்க. நீங்கள் போனதுக்கே உங்கள் அம்மா மாஹியோட அம்மா ஆயிஷாவோட அம்மாட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு வரமாட்றா அங்கேயே இருந்துக்கிட்டு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லியிருப்பீங்க. அவளும் அவங்ககிட்ட கேட்டிருப்பாளுங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட. கொண்டு பிடுவேன் பிச்சு பிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை இப்போ கேட்டால் கொண்டே போவாளுங்க அப்படின்ட்டு அவளுங்க அப்படியே அமைதியாக இருக்காளுங்க. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ஒத்த முட்டு ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களை பார்த்தோன்னே எப்படி வளர்ந்துட்ட எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணி உங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தோன்னே கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்களா உங்கள் குட்டி பசங்களாம். உங்கள் அத்தை மாமா பசங்க அவங்கெல்லாம் பார்க்குறீங்க. அவங்களாம் 10th 12th ஃபர்ஸ்ட் இயர் அப்படி இருக்கு. எல்லாத்திட்டையும் பேசிட்டு சாப்பிட்றீங்க. அப்புறம் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாளைக்கு வெளியில் போகலாமா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோன்னே நாளைக்கு எப்படியே ஒன்று வெளியில் விடுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டு வர்றேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னு ஓகே அப்படின்ட்டு அவளும் காலை கட் பண்ணிட்டு நீங்களும் ஃபோனை பார்த்துட்டேன்ட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஒரு மிட் நைட்டில் தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு டமான்னு பலூன் சவுண்டு பதறி பயத்தில் எந்திரிச்சு வந்து உட்காடுறீங்க. வீட்டில் லைட் ஆன் ஆகுது. உங்கள் ஃபேமிலி மொத்தம் உங்கள் ரூமில் தான் விஷ் ஹாப்பி பர்த்டே ஓயன் எல்லாம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா கையில் கேக் வச்சுட்டு உங்கள் அப்பா கேண்டில் பற்ற வைக்கிறாங்க. உங்கள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் டக் டக்குன்னு வந்துட்டுருக்கு, கால் வந்துட்டுருக்கு. அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியும் பார்க்குறீங்க. இதுக்காண்டி தான் உங்கள் அப்பா கூப்பிட்ருப்பாங்க இந்த இயர் பர்த்டேக்கு, அது நீங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு நீங்களும் ஓகே சொல்லிட்டு வந்திருப்பீங்க. கேக்கெலாம் வெட்டிட்டு நீங்களே சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்கள் கிஃப்ட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு உங்கள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு கால் வந்துக்கிட்டு அந்த சவுண்டு உங்கள் ஃபேமிலி சவுண்டை விட அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு புரியுது இப்படி உங்களுக்கு விஷ் பண்ண தான் இதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் வெளில போயிடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிஃப்ட்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பெட்டில் வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 ஃப்ரெண்டும் ஏன்னா நீங்கள் சிம்மை மாற்றிட்டீங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உங்கள் கூட ஒர்க் பார்த்துருப்பாங்களடா, அவங்க தான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேலாம் உங்களுக்கு விஷ் பண்ணி கால் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கீங்களே டெக்ஸ்ட் வருது ஹாப்பியாக எல்லாத்துக்குமே சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு 3:30 அப்படி தான் நீங்கள் தூங்கவே ஆரம்பிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை எழுப்பவே இல்லை. நீங்களாம் எழுந்திரிச்சு டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தான் வரீங்க. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ரொம்ப கிராண்டாக அப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு
ஹாப்பியாக அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, எல்லாத்துட்டையும் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வேணாம் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை திரு திருன்னு முழிக்கிறாங்க, உங்கள் அம்மா சும்மா இரு அப்படின்ட்டு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் உங்கள் அம்மா அதை கொடுத்துரு. உங்கள் அத்தை திரு திருன்னு முழிக்கிறாங்க. உங்கள் அப்பா மாமா ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. ரிலேட்டிவ்லாம் என்னடி இப்போ ரெடி ஆகலையா இன்னும் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா இல்லை கொஞ்ச நேரத்தில் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் அத்தை உங்கள் கையை பிடிச்சிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் கையில் இதை கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாத மாதிரி அதை வாங்கிட்டு உங்கள் அத்தைகிட்ட என்னன்னு கேட்குறீங்க. உள்ளே போய் பாருமா அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. என்ன எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி முழிக்கிறது பார்த்தா சரியில்லையே, என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே ஒரு கவர் இருக்குது. அது முன் பேஜில் இங்கே பாருவேன், இது உங்கள் அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்ட. உங்கள் அம்மா பிளான் பண்ணி தான் உன்னுடைய பர்த்டேக்கு இங்கே வர சொல்லி இந்த பிளான் பண்ணாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இதுக்குள்ளே மாப்பிள்ளை ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன பொண்ணு பார்க்கவா? யாரு கேட்டு பிளான் பண்ணாங்க? உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா, நீங்கள் தான் வெளில போகணும்னு சொல்லியிருப்பீங்களடா. அவள் கால் பண்ணோன்னே நீங்கள் அட்டன் பண்ணி இதை சொன்னோன்னே அவள் அங்கிட்டு சிரிக்கிறா. எல்லாம் பிளான் பண்ணி உன்னை கெச் போட்டு தூக்கியிருக்காங்க, மாட்டினியாடி அப்படின்ட்டு அவள் சிரிச்சிட்ருக்கா. பங்கமா உங்கள் ஃப்ரெண்டை கழுவி கிளிக்கிறீங்க. பழைய ஒயனா கத்தி கிழிச்சிட்ருக்கீங்க அவளை திட்டிட்டு. ஏய் என்ன ஏண்டி திட்டிகிட்ருக்க? நானே செம்ம கடுப்பில் இருக்கேன். நீ என்னடி என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் பர்த்டேக்குன்னு தான் வந்தேன். எங்கே ஐயோயோ என்னால் முடியாது, நான் இன்னைக்கு கிளம்புறேன். ஏய் மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தியாடி? ஐயோயோ எனக்கு வேணாம், எந்த மூஞ்சியும் நான் பார்க்கலப்பா. ஏய் மாப்பிள்ளை ஃபோட்டோ பாரு, நல்லா இருந்தால் பார்க்கலாம். நல்லா இருந்தா நீயே கட்டிக்க. இனி உங்கள் வீட்டில் பார்த்தா நான் எதுக்குடி கட்டிக்கணும்? சொல்கிறேன்ல பாய மூடு. ஆஷாவுக்கு கால் பண்ண, நம்ம வெளில போகலாம். ஏய் எருமை, உன்னை பொண்ணு பார்க்க வரம்ட்டு இருக்காங்க. வெளியில போலான்ட்டு எங்களை கூப்பிடுற? எனக்கு தாண்டி பர்த்டே, நான் தான் வெளில போகணும். அதான் உங்களை கூப்பிடுறேன். முதல்ல உன்னை வெளியில விட்டுருவாங்களா? நீ ஓடுனாலும் ஓடிடுவேன்ட்டு உன் டோரை லாக் பண்ண போறாங்க பாரு. ஆ மாஹி, என்னடி என் டோர் லாக் ஆகிற சவுண்டு கேட்குது. போச்சா? உங்கள் ஃப்ரெண்டு சிரிக்கிறான். நீங்கள் எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. பார்த்தா லாக்ல இருக்கு. அம்மான்னு கத்துறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தையெல்லாம் தெரியுண்டி, புள்ளுங்க முறையத்தை மேரேஜ் பண்ணிக்க, இதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவேன்னு பார்ப்போம். அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா கீழே இறங்கி போயிடுறாங்க. எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை தான் கழுவி திட்டிருக்கீங்க. அவள் ஆயிஷாவுக்கும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இதை சொன்னோன்னே எங்கெல்லாம் விட்டுட்டு போனேன் இல்லடி, உனக்கு இன்னும் வேணும், இப்போ நல்லா மாட்டிக்க போறியா அப்படின்ட்டு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்காளுங்க. உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் மட்டும் என் கையில் கிடச்சிங்க செத்திங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுங்க ஃபோட்டோவை பாருடி, மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, எங்களுக்காவது ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணு அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு காண்டாயிட்ருக்கு. காலை கட் பண்ணிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. கல்யாணமா? நம்மளுக்கா? நம்ம கண்ட கனவு என்ன ஆச்சு? அப்படி இப்படி தான் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. உங்கள் அத்தை வந்து ஒயன் சீக்கிரம் குளிச்சிட்ருமா, அத்தை சாரி கட்டி விட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போகிறாங்க. என்ன அப்போ கன்ஃபார்மே பிளானா? டைம் போயிட்டே இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அத்தை அம்மாலாம் வராங்க. நீங்கள் அப்படி பெட்டில் உட்காந்துருக்கீங்க. எந்திரிச்சு என்னால் முடியாது, நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீ எங்கவும் போக முடியாது, உன் பாஸ்போர்ட்லாம் நாங்கள் தீய வச்சு எரிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்க போற அப்படி இப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. வேகமா உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. திரும்பி உங்கள் அம்மா பார்த்தா உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பண்ணியிருக்க? ஏன் 4 years கனவுடி. அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்மா. அந்தா அங்கே கிடப்பாரு, அந்த கவர் இன்னும் ஓப்பன் பண்ணலையா? அதுதான் உன்னோட ஃப்யூச்சர் லைஃப். ஓ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேமாவா. உங்கள் அம்மா போகிறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வரையில டோர் லாக் பண்ணிட்டு வந்துருங்க, ஓடனாலும் ஓடி போயிடுவா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அத்தை அந்த ஃபோட்டோ பாரு, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு முடியாது அத்தை ப்ளீஸ் அம்மா போய் சொல்லிடுவாங்க, நீ பாஸ்போர்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருப்போன்னு. உங்கள் அம்மா நிஜமாவே எரிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு நெஞ்சு வெடிக்குது. போமான்ட்டு உங்களை ரெஸ்ட் ரூமில் அனுப்பிவிட்டாங்க. உங்ககிட்ட டவல் ஸ்கர்ட்லாம் கொடுத்து விட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நீங்கள் கோவத்தில் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் போயின்மா அவனே பாரு அடித்து ஓட வரட்டுறேன்.
அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு வெள்ளை ஸ்கர்ட்டோட நிக்கிறீங்க. உங்க அத்தையை பார்த்து ஒரு பிரைடான ஸ்மைல். என்னடி சிரிக்கிற? ஆ, பொண்ணு பார்க்க தானே தான், வரட்டும். நீ பாருடி, முன்ன மாதிரி சேடெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. பையன் நல்ல பையனா இருக்கான், நல்லா ஒர்க் பார்க்குறான். சரிங்க தான். உங்களுக்கு என்ன சரி கட்டணும், இருங்க. பிரேசியர் ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் எல்லாத்தையும் மாட்டிட்டு வெளில வந்து நிற்கிறீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு சாரி எல்லாம் நல்லா அழகா உங்களுக்கு கட்டி விட்டுட்டு உங்களை அந்த சேர்ல உட்கார வச்சு உங்கள் ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா ஹேர் ட்ரை வச்சு நல்லா தொடச்சு நல்லா காய வச்சு உங்களுக்கு அழகாவே நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணி உங்களை பார்க்க சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. அழகாகவே இருக்கேன், அதான் ஒன் நிமிட் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து என்ன என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறத சரி அப்படின்ட்டு உங்கள் மாய்க்கும் ஆயிஷாவுக்கும் கால் பண்ணி அவளுக்கு ஷாக்காக இருக்குது, சீக்கிரம் வாங்க செல்லுங்களா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் எல்லாமே போட்டுவிட்டு கை நிறைய பேங்கிள் போட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அழகா இருக்கடி. தேங்க்ஸ் தான், இரு அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க கீழே போயிட்டாங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து நோட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து பாருங்க அண்ணி அப்படின்னு சொன்னேன். நீங்களும் நிமிந்து உங்கள் அம்மா பார்த்துலாம் பிரைட்டான ஒரு ஸ்மைல், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் உங்கள் அம்மா நீங்கள் சிரிக்கிறத பார்த்தோன்னே இங்கே பாரு ஓயன், ஏதாவது குட்டி கலாட்டை பண்ண உனக்கு அவ்வளோதாண்டி. அம்மா நான் என்னம்மா பண்ண போகிறேன்? நான் டக்கமாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? அத்தைகிட்ட கூட சொன்னேன் பொண்ணு பார்க்கத்தானே வரட்டும் அப்படின்ட்டு. ஏத்தா? ஆமாம் நீ சொன்னா. இங்கே பாருங்க, இவளை பற்றி தெரியும், ஒழுங்கா இருந்துக்கடி, வர்றவங்க முடி அசிங்கப்படுத்திடாத. சா சாச்சா, அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நல்ல பொண்ணு. அப்படி தான் அவங்க டோரை லாக் பண்ணிவிட்டு கீழே போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக அப்படி போயிட்டுருக்கு. மாப்பிள்ளை கார் வந்துருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்து சீட்னடா வேமா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு மேலே தான் ஒடியாராளுங்க. டோர் ஓப்பன் ஆகுது. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சா, திருப்பி அகைன் போகிறதுக்கு ரெடியாக கார்லாம் திருப்பி நிற்க சொல்லடி. என்னடி பண்ண போகிற? புதுசாக என்ன பண்ண போகிறேன்? எல்லாம் டெக்னிக் தான். போயன், நீ ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன்ட்டு உன்னை உங்கள் அம்மா வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, இது வேறவா? சரி சரி, வாட்ச் பண்ணுங்கடி அப்படின்னா எல்லாமே சைலண்ட்டாக அப்படி இருக்குது. மேலே இருக்க உங்களுக்கும் கொஞ்சம் நார்மலாக சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பக்குன்ட்டுது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை, உங்கள் ஃபோன் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ண போகிற? இரு, அதான் எல்லாம் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே இருக்கீங்கல்ல. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்காம லைவாக பாருங்கள். ஒன் மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தியா? சாச்சா, நான் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அடிச்சு வரட்டி விட்டுடலாம். குடி, நாங்களாவது பார்க்குறோம். ஓ அதுவா, நேர்லேயே பார்க்கலாம். எதுக்குடி ஃபோட்டோ? ப்ளீஸ் டி. அதெல்லாம் இல்லை, இப்போ உங்கள் அத்தை தான் உங்களை கூப்பிட்றாங்க. லைவாக பாருங்கள். ஒயன் வாடி. இப்படி தான் உங்கள் அத்தை உங்களை கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட தான் வராங்க. அங்கே கொஞ்சம் க்ரௌடாக ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. சில பேர் எங்கிட்ட ஸ்டெப்புக்கிட்டலாம் அங்கங்கே நிற்கிறாங்க. அவள் கையில் கொடுங்க. எல்லாம் தள்ளி போகிறாங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு காஃபி பிளேட் கொடுத்து உங்கள் அம்மா கிட்ட வந்து பாருடி, எல்லாத்துக்கும் ஒழுங்காக காஃபி கொடுத்துட்டு அடக்கமாக அப்படியே கீழே குனிஞ்சபடி இருக்கணும். அங்கே போயிட்டு திமிர்த்தனம் கெத்தா நிமிந்துக்கிட்டு அப்படிலாம் போய் மானத்தை வாங்கின போயன் கொண்டு போடுவேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா பார்த்து ஓகேம்மா, நீ சிரிக்கிறத ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை கொண்டுட்டு உள்ளவும் போகிறீங்க. இதுதான் மாப்பிள்ளையோட அப்பா, இது மாப்பிள்ளையோட அம்மா, இது மாப்பிள்ளையோட முறை மாமா, இதான் உங்கள் அத்தை. என்ன எல்லாம் இவ்வளோ ரிலேட்டிவ் இருக்காங்க. இது உங்கள் தம்பி பசங்க. எல்லாத்துக்கும் ஒரு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கீங்க. இதுதாம்மா நீ கட்டிக்க போகிற பையன் மாப்பிள்ளை. காஃபி பிளேட்டை நீட்டுறீங்க. அவன் அந்த கப் எடுக்கிறான். அவன் கையை பார்த்துட்டு அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டை நிமிந்து அந்த காஃபி பிளேட்டை நீட்டுறீங்க. அவன் உங்களை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காஃபி கப்பை வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. என்ன ரொம்ப அழகா இருக்கான். அவன் 2 காதுலையும் நல்லா வளையமா போட்டுட்டு அவன் லிப்ஸில் அவன் பூர்வத்தில் நெக்லஸ் செயின், அவன் கையில் காஃபி கப்பை வாங்கியிருப்பான், கையில் டட்டு போட்டிருக்கான். அது இன்னும் ஷர்ட்டுக்குள்ள வரைக்கும் போகிற மாதிரி இருக்கு. அவனை பார்த்துட்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்கள் அத்தை இங்கே வாமா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் பக்கத்தில் வந்து மாப்பிள்ள அழகா இருக்காரி. நானும் பார்த்தேன். எப்படி பண்ண போற? மேரேஜ் பண்ணிக்க போறியா? பார்க்கலாம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க பொண்ணை பிடிச்சிருக்கா
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, எல்லாம் பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னே, ஆ பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணுமே. இல்லை, அதான் அவங்க கிட்ட நான் கேட்கணும். நிமிர்ந்தவனை பார்க்குறீங்க. என்னடி மாப்பிள்ளை உங்கள்கிட்ட தனியாக பேசணும் போல. என்ன பேசிட போகிறான், ஏடி சொல்ல போகிற, ஃபாரின் பார்க்கலாம் இருடி. உங்களை மேலே போக சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு வெளியில் வராளுங்க. மேலே மாப்பிள்ளையும் நடந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கிராஸ் பண்ணி உங்கள் ரூமுக்கு தான் வரான். டோரை நாக் பண்ணுறான். ஐயோ ஒன்றும் இல்லடி, நீ வந்து தைரியமான பொண்ணு, பயப்பட தேவையில்ல. உள்ளே வாங்க அப்படின்னு அவனும் உள்ளே வாரான். உங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, டைட்டாக பிடிச்சிட்டு. எப்படி இருக்க வயன்? ஃபைன். நீ எப்படி இருக்கான்னு கேட்டேன். நிமிந்தவனை பார்க்குறீங்க. எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க? புரியுற மாதிரி சொன்னால் புரிய மாடி. நான் யாருன்னு உனக்கு தெரியல. நீ யாரு? என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்கு தானே? பொண்ணு பார்க்கவா? அதுக்கும் வந்திருக்கேன். ரெடியாக இருக்கியா? அவனை புரியாத மாதிரி பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜேகேடி ஜங்குக் 10th. நீ நீயா என்கிட்ட அடி வாங்கினவன்? ஏய், அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஜேகே தானே நீ? நீ 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 என்ன பொண்ணு பார்க்க? என்னால் நம்ப முடியலை. சரி சரி, நான் மன்னிச்சு விட்டுறேன், எங்கேருந்து கிளம்பப்போ. ஆனால் பாரு, செம்ம ஹேண்ட்ஸம்மா, அழகா இருக்கப்பா. சத்தியமாக எனக்கே ஞாபகம் இல்லை. நீ யாருன்னு தெரியல, இப்போ நேம் சொன்னோன்னு தான் எனக்கு இந்த மச்சம் இங்கே திரும்ப அப்படின்ட்டு அவன் கணத்தில் அடைச்சிருப்பீங்க. இருக்கு, ஆளே எனக்கு தெரியலை. சரி, உனக்கு எனக்கு நடந்தது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். சாரி, அது எனக்கு கடுப்பில் நான் அடிச்சிட்டேன். நீயும் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்க. ஓ ஓகே, நீங்கள் எந்த ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஓடிடு. ஏன்னா என்ன? ஓ அக்கேன்னு அடிச்சிடுவேன், கிளம்பு போடு. நீ என்னை வேணான்ட்டு சொல்லிட்டு போ. ஜேகே திரும்பி போகிறான். உங்களுக்கு சிரிப்பு தாங்காமல ஜேகே என்கிட்ட அடி வாங்கினவன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கா. இது தெரியல, பாரு எனக்கு கூட அவன் ஃபேஸ் கூட தெரியல அப்படின்ட்டு நீங்கள் இந்த பெட்டில் போய் ரொம்ப சிரிச்சிட்ருக்கீங்க. ஜேகே டோரை லாக் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்னடா, என்ன எதுக்கு போய் டோர் லாக் பண்ணிட்டுருக்க? போ, ஏண்டா அகைன் அடி வாங்கிறத. சொல்லு. என்ன என்ன சொல்ல? சொல்லுடி. என்ன சொல்லணும்? சொல்லுடிண்ணா. பாரு ஜங்குக், அடிச்சிருவேன். அன்னைக்காவது அங்கே பஸ் ஸ்டாப்பில் ஏதோ சின்ன வயசில், இப்போ உன் ஃபேமிலி முன்னாடி கிளம்பு கிளம்பு போ. நானே டோர் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் கையை பிடிக்கிறான். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடா, உங்களை இழுத்து உங்கள் 2 கையை பின்னாடி லாக் பண்ண மாதிரி அவன் கிட்ட அட்டாச் பண்ணி உங்கள் ஃபேஸ் கிட்ட. சொல்லுடி. என்ன என்ன சொல்லணும்? முதல்ல என் கையை விடு. என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க கையை பிடிச்சி ஆட்டிட்டு எடுத்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு என்ன சொன்ன? அன்னைக்கு சொல்லுடி. மே 26 இருக்கா? அது டுடே. மறந்துட்டியா? ஜேகே உங்க காது கிட்ட நான் மறக்கல. கிஸ் பண்றான். உங்க காதுல அப்படியே சிலுத்து தள்ளி வச்சுக்கிறீங்க. ஹீரோயின் ஏண்டி கத்திட்டே இருக்கா? அந்த சீரியல் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா உனக்கு என்ன? என்கிட்ட வராத வரைக்கும் தாண்டி அவனுக்கு நல்லது. அப்படித்தான் நீங்க பேசிக்கிட்டே சுத்தி முத்தி வேடிக்கை பார்த்துட்டு அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே போறீங்க. மாஹி அவரு கிட்டத்துல வந்துட்டாருடி, பயமா இருக்குடி, அதுவும் புதுசா இருக்குடி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் கண்டுக்காம பஸ்ல இருந்து இறங்கி இப்பதான் நீங்க உங்க ஸ்கூல் கொஞ்சம் நடந்து போகணும். நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. நிறைய பேர் அங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்களே, அந்தந்த கடைக்குள்ள போகிறது வாங்குறது, அப்படி உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இப்படி வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பால்கோவா தான் இந்த கடையிலேருந்து வெளில வாரீங்க. ஒரு 4 பேர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நிமிந்து என்ன தள்ளுங்க மச்சான், அவள் அடங்கா போடாடா, யாருக்கும் அடங்க மாட்டா அப்படிலாம் முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் கேட்காம, ஹாய் ஐம் ஜேகே. நான் கேட்கவே இல்லையே. ஏய், நான் ஏதாவது பேர் கேட்டனாடி? ஜங்குக். இருந்துட்டு போட்டோம், தள்ளுறியா? போகணும், எனக்கு டைம் ஆச்சு. உனக்கு பிடிச்சிருக்கு? சரி பிடிச்சிட்டு போட்டோம். சும்மா இரு, அழகா இருக்கா, இருந்துட்டு போகிறேன். மச்சான் பாத்தியா திமுறா பேசிட்டு இருக்காடா. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். எல்லாம் சொல்லியாச்சா? நான் போகலாமா? இல்லை, முக்கியமான சொல்லணும். முக்கியமான தானே, சொல்லிட்டுருங்க, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட தான் மரியாதை. ஓகே ஓகே.
என்கிட்ட என்ன சொல்லணும்? மச்சான் வையடா உணவு பேசுவாடா. ஓ இப்படி பார்த்துட்டு இங்கே இருங்க, நான் போயிட்டு டைம் இருந்தால் நான் வந்து கேட்குறேன். ஓயன் என்ன பாஸ், எனக்கு டைம் ஆகுது. எல்லாம் என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் சும்மாவே என்ன திட்டிக்கிட்டு அங்கங்கே கடல் நின்றுக்கிட்டு இருக்கேன்ட்டு கத்துவாங்க. இப்போ இதை வேற பார்த்தா எனக்கு எதிரி நிறையாவே இருக்காங்க. வீட்டில் போட்டுவிட்டு சாப்பாட்டில் விஷத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஜேகே சிரிக்கிறான். இப்படி பல்ல காட்டிகிட்டே சைடில் உட்காந்துரு, காசாவது கிடைக்கும். அவனை அசிங்கப்படுத்துறாடா. உங்ககிட்ட தனியாக பேசணும். என்கிட்ட தனியாக பேசுகிற அளவுக்கு யாருக்குமே இங்கே அறிவே இல்லை. இது நான் சொன்னலடா. சும்மா இருடி இருடி. அறிவு இருக்கிறவங்க வந்து என்கிட்ட பேசட்டும். வழி விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டி எங்கள் மேம் என்னை பொலந்து கட்டிடுவாங்க. ஓகே ஓயன், அப்போ தள்ளுறீங்களா? இல்லை எங்கேயே சொல்கிறேன். ஐ லவ் யூ ஓயன். சொல்லியாச்சா? தள்ளலாமா? ஓயன் உன்னை லவ் பண்ணுறேன். பண்ணிக்க, இதென்ன சொல்லணும்? தள்ளு. டீ மச்சான் பாத்தியாடா அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கானு? ஓயனுக்கு என்னடி என்னடி லவ் பண்ணுறாரா? பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நான் லவ் பண்ண மாட்டேன். என்னை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்களாம். அதான் தாராள மனசா பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? அவனை பார்க்குறீங்க, நீ என்ன லவ் பண்ணணும். இங்கே பாரு, நீ லவ் பண்ணுற பண்ணிக்கிறன்ட்ட என்ன நீ சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, புரியுதா? தள்ளு. ஒயன் அப்படின்ட்டு கையை முன்னாடி வச்சு ஸ்டாப் பண்ணுறான். அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஒயன் ஒன்று சுமாரிடி. பாரு கையை எடுத்துரு. எனக்கு கோவம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒழுங்காக கையை எடுத்துரு. இல்லை சொல்லிட்டு போ. என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? பாரு அவனை போடான்ட்டா. என்னடா? அப்படித்தாண்டா சொல்லுவேன். அவனை லவ் பண்ணுறான், அப்போ நான் போடான்னு சொன்னான். இதெல்லாம் அவன் கேட்டுக்கணும். என்னடா கேட்பில்லடா? மச்சான் நீ சொல்கிறதுக்கு 10 தடவை போடான்றாடா. என்ன சும்மாரிடி. இல்லடி பாரு, நான் பதில் சொல்லணுமா? சொல்ல முடியாதுடா, எனக்கு ஒன்று பிடிக்கல. தள்ளுறியாடா? இல்லை எல்லாம் மாதிரி நான் இல்லை. நிறைய பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இப்படி தான் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஆனால் என்ன வேணாலும் அனுப்ப முடியாது அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு என்னடா பண்ணுவா? சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பிடிக்கலடா. தள்ளு அப்படின்ட்டு அவன் கையை தட்டி விட்டு நீங்கள் போகிறீங்க. முன்னாடி வந்து நிற்கிறான். சொல்லடி. சுருன்னு கோவம் வந்து பல்லான்னு அரைஞ்சிட்டீங்க. மச்சான் அவனை அடிச்சிட்டாடா. போதுமா? இதுதான் பதில். நான் காரியம் பண்ணிட்டடி. சரி அடிச்சிட்டல, சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு. முடியாது. இல்லாட்டி என்ன பண்ணுவ? நீ சொல்லாட்டி நான் அந்த இடத்த போக மாட்டேன். உன்னை போக விட மாட்டேன். அப்படியா? சரி. என்ன நீ லவ் பண்ணுற? ஆமாம். ரொம்ப லவ் பண்ணுறியோ? ஆமாம். டீப்பா? ஆமாம். ஓகே. இப்போ லவ் பண்ணுற மாதிரி 10 இயர்ஸ், அதாவது 10 வருஷம் கழிச்சு மே 26 இதே டைமில் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணு. ஸ்ட்ரெயிட்டாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ வழிய விடுறியா? அவன் கை எடுத்துட்டான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க. அவளுக்கு கத்திட்டு இருக்காளுங்க, என்னடி சொல்கிற அப்படின்ட்டு. எங்கிட்ட ஜங்கு டே அவள் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னை மேரேஜ் பண்ணுறோம்டாடா. இவளை தூக்கி போடுறா, இவள் திமிரு பிடிச்சிவா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட என்னடி பண்ணியிருக்கா ஆண்டி அப்படி சொன்னேன். இவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். இப்போ நான் 10th படிக்கிறேன். இவன் ஃபர்ஸ்ட் இயரில் நிறைய கேர்ள்ஸ்லாம் வருவாங்க. 2 நாள் தோணும், 1 வீக் தோணும், 1 month கூட தோணும். என்னை விட பெட்டரானவளை பார்த்தா அங்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்படி தான் லவ்ன்ட்டு வாங்க. 1 month கூட தாங்காதுடி. அதுக்கு தான் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய பர்த்டேவுக்கு அவனை வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 10 இயர்ஸ் வரைக்கும் யாரையும் வெயிட் பண்ணுவா? பாரு, நான் சொன்னதுக்கு பிச்சுக்கிட்டு ஓட போகிறான். அப்படி தான் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. அப்படி தான் ஜேகே நீங்கள் கிளாஸ் விட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்திருப்பீங்க. இந்த 1 வீக்காக அப்படி பார்த்துருப்பீங்க அவன் பார்க்குறத. அப்புறம் நீங்கள் பெருசாலாம் கண்டுக்கல, நிறைய பேர் அப்படி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அப்படியே காலேஜ் அப்படி ஃபாரின் அப்படியே போயிருக்கோம். இதை நினச்சி பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. என்னடி இப்போ சொல்லட்டா? 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மே இதே மந்த்து 26 உன்னோட பர்த்டே எனக்கு தானே. அப்புறம் டைமிங் பாரு. ஐ லவ் யூ ஒயன். சொல்லு. உன்னை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இல்லை அது நான் சும்மா சொன்னேன். என்னால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அது விளையாட்டுக்கா? அது நீ இவ்வளோ சீரியஸா? கையெடு. அதை நீ நம்பிட்டியா? என்ன விளையாட்டுக்கு சொன்னியா, சும்மா சொன்னியா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் விளையாட்டுக்கடியோட ப்ரப்போஸ் பண்ணேன். நீ சொன்னதுக்காண்டி 10 இயர்ஸ் வெயிட் பண்ணி என்னைக்கு வந்து சொன்னா விளையாட்டுக்கு சொன்னேன், காமெடிக்கு சொன்னேன். ஆமாம் ஜங்கு, நீ இதை காமெடி நடிச்சுக்காம சீரியஸா? இல்லை, என்னால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு,
10 இயர்ஸாக உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்ன சத்தியமாக எனக்கு அது நான் உங்க கூட இல்லை. இப்போ நீ சொன்னோட எனக்கு அது நான் உங்க கூட வருது. இங்கே பாரு, அதை நீ மறந்துடு. ஓ, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஃபாரின் அங்கே தான் ஒர்க் பார்க்குறேன், அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஏண்டி நீ சொல்லுவ அதே டயத்துக்கு வந்து அவங்ககிட்ட கேட்டா ட்ராமா வளர்ந்துடுறியா? ஒத்தான் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, உன் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன், என் பொண்டாட்டியா என் பெட்ரூம்க்கு வந்துடு அப்படின்ட்டு உங்கள் ஹிப்லேருந்து கை எடுத்துட்டு நடந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவன் கையை நீட்டி ஃபிங்கர் இருக்குல்லடா மேலேருந்து கீழே வரைக்கும் லிப்ஸை லிக் பண்ணுறான். ஷாக்காக பார்க்குறீங்க. இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போயிட்டான். ஷாக்கில் அப்படியே நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் மேலேருந்து உங்கள் அத்தை உங்களை கூட்டிக்கிட்டு கீழே வராங்க. செலாம் மாதிரி இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னடி என்ன ஆச்சு, எல்லாம் ஓகேவா, உனக்கு என்னடி ஆச்சு உங்கள்கிட்ட கேட்குறாளுங்க. எதுவுமே பேசாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. என்ன அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான், பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை பார்க்குறாளுங்க. என்னடி பிடிச்சிருக்கா இல்லைன்ட்டு தலையும் ஆட்டலை, ஆமான்ட்டு தலையும் ஆட்டலை. ஏன்டி இப்படி ஸ்தலம் மாதிரி இருக்கா? சரி பொண்ணு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு மல்லிப்பூ எடுத்து பொண்ணுக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு கூட அம்மா தான் அந்த பூவை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து ஹேரில் வைக்கிறாங்க. ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்களும் ஒன்று தான் பார்க்குறீங்க. உங்கள் தயத்தோட என்கிட்ட அவ்வளோ தாண்டி. இந்த சீட்லேருந்து எந்திரிச்சு நடந்து வரான். ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. அம்மா வரல, இவன் நம்பரை வாங்கிட்டு வா. நிமிந்து அவனை பார்க்குறீங்க. அவன்கிட்ட நிறையா பேசணும் ஃப்யூச்சரை பற்றி அப்படின்ட்டு அவன் நடந்து வெளில போகிறான். அங்கே இருக்கிறவங்களாம் நடந்து அப்படி போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷாக்காக இருக்குது. என்னாச்சு இவ ஏன் பதிலே பேசாமல் அமைதியாக இருக்கா அப்படின்ட்டு. உங்கள் அத்தை அம்மாலாம் இருப்பாங்களடா, உங்கள் நம்பர் சொல்கிறாங்க. உங்கள் அத்தை நோட் பண்ணிவிட்டு சரிடா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. உங்கள் வீடியோ ரொம்ப கலகலன்னு இருக்கு. மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கார்ல, நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்லா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டா செம்மையாக இருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்னடி ஆச்சு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. உங்களை ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படியே செல்ல மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கையை பிடிச்சி உள்ளிக்கிட்டு இருக்காளுங்க. ரூமுக்குள்ளே போய் பெட்டில் உட்காந்து தலையிலேயே கை வைக்கிறீங்க. என்னடி என்ன ஆச்சு? ரூம் டோரை லாக் பண்ணடின்னு கத்துறீங்க. ஆயிஷா போய் லாக் பண்ணுறா. எல்லாம் போச்சுடி, செத்து. என்னடி ஒன்றும் புரியலை, நீ வீட்டில் கத்தி உழம்பிட்டு இருக்கா? வந்துட்டு போனது யார் தெரியுமா? ஏண்டி பொண்ணு தானே பொண்ணு பக்கம் வந்தாங்க. இல்லை இல்லை மாப்பிள்ளை யாரு தெரியுமா? உன் கூட தானே நாங்களுக்கு, எனக்கு இப்படி எப்படி தெரியும்? அறிவை கட்டமாகி ஆயிஷா கதி அவ்வளோ கதி தான். போச்சு போச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏய் ஏண்டி ஏண்டி இப்போ உழம்பிட்டு இருக்கா? என்னடி அவனை வீட்டை விட்டு வெட்டுறோம்ட்டு அவன் மண்டை எதுவும் குழப்பி விட்டியா என்ன? அதான் சிரிச்சுக்கிட்டே போனாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே போலடி, எனக்கு பெரிய ஆப்பு வைக்கிறதுக்காண்டி என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறான். என்னடி சொல்ற? அது வேற யாரும் இல்ல, நான் 11th படிக்கல ஒருத்தவனை அரைஞ்ச பாத்தியா, ஜேகே ஜங்குக்னு. ஆமா, அது வேற யாரும் இல்ல, இவன் தான். என்னது அந்த சீனியரா? ஆமாடி. அவன் சொன்னதெல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு May 26, அது மட்டும் இல்ல 10 இயர்ஸ். நான் சொன்ன டேட்டு. ஆயிஷா பொயன் நீ மாட்டினடி. இந்த சீனியர் உன்னை பழி வாங்க தான் வந்திருக்காரு. அவ்வளவு பேருக்கு முன்னாடி சும்மா பல்லார்னு விட்டேல. ஆனா 10 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஃபுல் கோவத்தையும் உனக்கு கல்யாணத்துல காட்ட போறாரு. ஐயோ செத்துட்ட. மாஹி என்னடி பண்ண போற? தெரியலடி. இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுடி. ஏண்டி எல்லாத்துக்கும் நீ தானடி போட்டு மாட்டி விட்டு கேன்சல் பண்ணுவ, இப்ப எங்கிட்ட கேக்குற? ஐயோ பதட்டத்துல ஒன்றும் புரிய மாட்டேது. இனி ஒன்றும் பண்ண முடியாது. நீ பாதி இது அவருக்கு சொந்தமாயிட்ட, பூலாம் வச்சுட்டாங்க. நீதான் அவருக்கு பொண்டாட்டி அப்படின்ட்டு இது ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ வேற உங்க அம்மா பாஸ்போர்ட்லாம் எரிச்சிட்டாங்கன்னு வேற சொல்லிட்ட. அவ்வளோதான், உன்னால வெளியில போக முடியாது. எங்கே கிடந்து அவங்ககிட்ட தான் அன்னைக்கு ஏதாவது சாஃப்டா சொல்லி சமாளிச்சு அனுப்பிவிடாம அடிச்சு கெத்தா பேசினியடி. இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படி இப்படின்ட்டு உங்களை ஏகப்பட்ட பயமுறுத்தல். இப்படி டைம் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளுங்க வீட்டுக்கு போயிட்டாளுங்க. டைம் ஆக ஆக ரொம்ப பதட்டத்தில் உங்களுக்கு ஃபீவரே வந்துட்டு போல, ரொம்ப உடம்புலாம் ஹீட்டாக அந்த மாதிரி காய்ச்சல் வர்ற மாதிரி ஆகுது.
நீங்க சாப்பிடவே வரமாட்டேன்ட்டீங்க. ஒரு கோவமா எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணும் வேணாம். எல்லாம் என்ன ஏமாத்தி பிளான் பண்ணீங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. யார வேணா மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாப்பிள்ளை தான் உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி இதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு கோவமா ரூம்ல இருக்கீங்க. இது தாங்க முடியாம உங்க ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு, ஹாப்பியா போச்சா அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணில் டீயர்ஸ் தான் வருது. என் வாழ்க்கை மொத்தமா போக போகுது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துல அன்னோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வருது. நம்பர் பார்த்துட்டு இருக்கீங்க, புதுசா இருக்கு. அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது. இல்ல இல்ல இது அவனா இருக்குமோ, அவனா அப்படின்ட்டு நீங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. கால் வந்து வந்து கட் ஆகுது. இப்ப டெக்ஸ்ட் வருது. அதை பார்த்து அடுத்த செகண்டே அந்த நம்பருக்கு கால் பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லுவேனா, ஆனா அவளை கூட நினைக்காதடி கல்யாணத்தை கேன்சல் பண்ணுவேன்னு. என்ன டெக்ஸ்ட் வந்திருக்குன்னா, நீ கால் மட்டும் அட்டன் பண்ணேனா கல்யாணத்தை நானே கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க அதனால நீங்களே கால் பண்ணியிருப்பீங்க. சாரி ஜங்குக், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் லவ் பண்றேன். சீரியஸா ரொம்ப எமோஷனல் லவ் பண்றேன். நானே பையன் எங்க அம்மா அப்பாட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்க வீட்டில் எனக்கே தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வேறு தெரியாது. ப்ளீஸ் நான் பர்த்டேன்னு தான் இங்கே வந்தேன். அப்படி இப்படின்ட்டு ஜேகே கிட்ட அடிக்கிக்கிட்டு போறீங்க. என்னடி சொல்ற, லவ் பண்றியா? ஆமாம் ஜேகே, ப்ளீஸ் நிஜமா நம்பு, சீரியஸாக லவ் பண்ணுறேன். யார? என்னோட பாஸை லவ் பண்ணுறேன். அவரும் என்ன லவ் பண்ணுறாரு. ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் அவரே இங்கே வந்து என் ஃபேமிலி கூட பேசுகிறேன்னு சொன்னாங்க. ப்ளீஸ் ஜங்கு கேன்சல் பண்ணு. ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவரும் அப்படிதான். ஓ எங்க? ஃபாரின்ல. ஓ பேரு அது உனக்கு புரியாது. சரி என்ன கம்பெனி சொல்லு. அது எதுக்கு ஜங்கு ப்ளீஸ். ஓகே வான், உன்னோட பாஸ் லவ் பண்ணுற நிஜமா? நிஜமா. அவரும் உன்னை லவ் பண்ணுறாரா? ஆ ஆ நிஜமா. சரி அவர் நம்பர் கூட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை ஏதாவது சொல்லி உங்களை அப்போ பிரிச்சு விட்ருவேன். ஓ அந்த அளவுக்கு பயமா? ப்ளீஸ் ஜங்கு. சரி நிஜமா தானே? ஆமாம் நிஜமாவே என்னோட பாஸ் லவ் பண்ணுறேன். ஓகே மேன், உங்கள் பாஸோட கம்பெனி நேம் ஜியோனா? இல்லை ஜியோனான்னு கேட்டேன். ஆமாம் அது நான் தான். இல்லை அந்த பாஸ் நான் தான். அந்த ஜியோன் நான் தான் சொன்னேன். என்ன? என்னோட கம்பெனியில் தான் நீ ஒர்க் பண்ண. நான் தான் உன்னை செலக்ட் பண்ணேன். உன்னை எனக்கு அசிஸ்டண்டாக தான் போட்டேன். மேடம் நீங்களாம் கேன்சல் பண்ணீங்களே, இல்லாட்டி அங்கேயே வச்சு செஞ்சுருப்பேன். தப்பிச்சுக்கிட்டடி. ஆனால் அங்கே வந்து சும்மா இருக்கல, எல்லாத்துட்டையும் பம்புறதுட்டு கலாய்ச்சிட்டு ஃப்ளர்ட் பண்ணி இருந்தில்ல, அங்கே தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம காண்டடி. ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் அங்கே படித்தேன். செகண்ட் இயர் ஃபாரினுக்கு வந்துட்டேன். அப்புறம் என் அப்பா இந்த பிஸ்னஸை பார்க்க சொல்லிட்டாரு. பார்த்தா உன்னோட அப்ளிகேஷன் தூக்கிட்டேன்டி. இது வரைக்கும் 4 இயர்ஸா, 4 இயர்ஸ்னு சொல்ல முடியாது, 4.5 இயர்ஸ் என் கம்பெனியில் என்னோட பக்கத்துலேயே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணேன். எனக்கு கண்டும் பிடிக்க முடியலை, என்னை பார்க்கவும் முடியலை. ஆனால் டெய்லியும் நான் உன்னை பார்ப்பேன். ஆனால் இந்த பொண்ணு இந்த அட்ரஸில் இருப்பா, இவ்வளோ தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் நான் தான். நீ கேட்டதுக்கு 1 வீக் லீவ் கேட்டல, 2 நாளே உன்னை லாக் பண்ணேன் பார்த்தியா? என்னடி உன் பாஸ் லவ் பண்ணுறியா? இந்த பாஸே நான் தாண்டி. ஆமாம் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறேன்? நான் உன்னை கேன்சல் பண்ணுறேன்டி. உன் பாஸை வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஜேகே பொண்டாட்டி. ஷாக்காக இருக்கா? நீங்கள் எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே வரல. ரொம்ப ரொம்ப மனக்குழப்பம் வந்து ஷாக்குக்கு மேலே ஷாக்காக வந்து செத்துருவீங்க போல அப்படி இருக்கு. ஜேகே சொன்ன பயத்துலேயே அன்னைக்கு நான் பயத்தோட நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மாட்ட தான் காலில் கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ப்ளீஸ்மா நீங்கள் யாரை சொன்னாலும் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள் அம்மா முடியவே முடியாது, இந்த 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட், அது ஒரு குண்டு எல்லாம் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒப்பாரி வச்சிட்ருக்கீங்க. அவளுக்கு 2 பேரும் உன் வாழ்க்கை மொத்தமாக போகுது அப்படின்ட்டு இருக்காளுங்க. நைட்லாம் உங்களுக்கு பயத்துலேயே அப்படியே பீதியிலேயே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் கால் பண்ணி பேசியிருப்பா, இன்னைக்கு கால் வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க் தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களை மாற்றி மாற்றி அங்கிட்டு திரும்ப இங்கிட்டு திரும்ப அப்படின்ட்டு உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே செல்ல மாதிரி இருக்கீங்க. மைண்டுக்குள்ளே ஒரு பயம், மனசு போகிற டப்பு டப்புன்ட்டுது. கீழே மாப்பிள்ளை வீடெலாம் வந்துட்டாங்க. அதை சொன்னோன்னா அவ்வளோதான்,
2 கையும் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. உங்களை கூட்டிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் இதுக்கு வேற வழி இல்லை, பேசாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுரு, அடிக்கிறதாவது கம்மியாகும் அப்படின்ட்டு அவளுங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுங்க. நீங்கள் கீழே இறங்கி ஒரு பயத்தோட அப்படி நடந்து கீழே போயிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு வெளியிலே ஸ்டேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கதான் கூட்டி போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜேகே அங்க நிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ் உங்க ரிலேட்டிவ்ல இருக்காங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ்க்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் நீங்க வர்றதை தான் பார்க்குறான், ஹெட்டை டவுன் பண்ணி அப்படி ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் ஒரு ராங்கியவே கட்டுறாடா, சமாளிச்சிருவியாடா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்க கையை தான் பார்க்குறான். நீங்க கையை ஒரு மாதிரி பனைஞ்சிக்கிட்டு கிரிப்பா அப்படி வந்துட்டு இருக்கீங்க. அந்த சாரில ரொம்ப அழகா உங்க கையெல்லாம் பிணையில அந்த ரிங்கு, அப்புறம் இந்த பேங்கிள், உங்க சாரிக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலர்ல சாரி கட்டிருக்கீங்க. அதுக்கு மேட்சாவே நீங்க பேங்கிள்லாம் போட்டிருக்கீங்க. நெக்கு பூரா ஜுவல்ஸு, ஹேர்லாம் நல்லா அழகா உங்களை ரெடி பண்ணி பெரிய ஜிம்கா போட்டு அவ்வளோ அழகாக உங்கள் ஹேரில் பூவெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்படி சூப்பராக உங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஃபேஸ் மட்டும் ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க, அதை அவனால் பார்க்க முடியலை. இந்த ஸ்டேஜில் வந்து அவனுக்கும் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து எல்லாமே கீழே இறங்கிட்டாங்க. ரொம்ப பதட்டமாகுது உங்களுக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யாராவது இங்கே வாங்கடி, எனக்கு பயமாக இருக்குது, இல்லை இங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு தான் உங்கள் மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. முன்னாடி ஜேகே அவனை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அவன் பக்கத்தில் யாருமே இல்லை. அவன் அந்த ஆப்போசிட்டில் பார்த்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகேயோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஸ்டேஜுக்கு மேலே வராங்க. அவங்க அப்பா அம்மாவும் வராங்க. அப்போ கூட உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து அம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வாயை மூடுவேன், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒழுங்க நேரம் இல்லை, அம்மா சும்மா இருடி. இப்போ அவங்கள மாலையை மாற்றிக்கிற சொல்கிறாங்க. உங்கள் கையிலையும் மாலை கொடுக்குறாங்க, ஜேகே கையிலையும் கொடுக்குறாங்க. கீழே எல்லாமே நின்று பார்த்துட்ருக்காங்க. லைட் ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் மேலே, கேமரா ஃபுல்லாக உங்கள் மேலே, கையெல்லாம் என்னமோ நடுங்குது. கீழேருந்து ஃப்ரெண்டு இது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சம்பவம் க்ளோஸ் அப்படின்றா. ஜேகே உங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறான். நீங்களும் அப்படித்தான் ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. ஜேகே உங்கள் நெக்கில் மாலை போடுறான். உங்களை போட சொல்கிறாங்க. பயத்தில் உங்கள் கையை தூக்கி மாலை போடுறதுக்கு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் தான் ஹைட்டாக இருக்கானே, உங்களுக்காண்டி குனிறான். அவனை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீயாடா அந்த ஜியோன் அப்படின்ட்டு கேட்குற மாதிரி அவன் நெக்லேயும் மாலை போடுறீங்க. ஜேகே உங்கள் கையை கொடுன்னு சொல்லி அவன் கையை நீட்டுறான். உங்களுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. உங்கள் அம்மா கை குட்டி, அம்மா நம்ம நான் செத்து போயிடுவேம்மா, வாயை மூடுவேன். உங்கள் கையை பதட்டத்தோட நடுங்குது. அவன் கையில் வைக்கிறீங்க. அவங்க அம்மாட்டேருந்து அந்த ரிங்கை வாங்கி உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கையிலேயே ரிங்கை போடுறான். அவன் கையிலேயே நீங்கள் பயத்துலேயே அவனுக்கு ரிங்கை போட்டு விட்றீங்க. அந்த கலர் பேப்பர்ஸ், பலூன் எல்லாம் உடையுது. உங்கள் 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. அவன் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே நிற்கிறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றீங்க. அவளுங்க நான் வரல சாமி அப்படின்றாளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வாடி ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டி அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவளுக்கு பயத்தில் உங்ககிட்ட வந்து நிற்கிறாளுங்க. ஜேகே அவங்க 2 பேத்தையும் பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு அவங்க ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. ஜேகே நார்மலாக ஹாய் சிஸ்டர் அப்படின்றான். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸா? ஹாய்ண்ணா, மறந்துட்டேன், தனியாக முடிச்சு விழுங்க, வளரி தொலைக்கிறாளுங்க. அந்த ஃபோட்டோலாம் முடிச்சு இப்போ அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி எங்கிட்ட நிற்கிறீங்க. ஜேகே அங்கே நிற்கிறான். அப்புறம் அந்த ஃபுட்லாம் சாப்பிட்ற அந்த ரிச்சுவல்லாம் எப்படின்னா நீங்கள் 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி இப்படி இருக்குது. சேரை தள்ளி போட்டே உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஒரு நார்மலாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க. ஜேகே கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி அப்படி பண்ணுறான். ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அப்படியே கம்முன்னு படுத்துக்கிட்டே இப்படி இப்படி உங்கள் ஹெட்டை ஆட்டிக்கிட்டு கையில் போட்டிருக்க ரிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 2 நாளில் உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இன்னும் 2 நாளில் என்கேஜ்மெண்ட், இப்போ 2 நாளில் மேரேஜ். இந்த 1 வீக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டே போகுது. அந்த 2 நாளாக நீங்கள் ஜேகே கால் அட்டன் பண்ணல, டெக்ஸ்ட்டை பார்க்கல, ஃபோனவே டச் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் பேசுகிறீங்க, அவ்வளோதான். உங்கள் கையில் இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், இந்த ரிச்சுவல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் தான் ஃபோனே எடுக்க மாட்டீங்களா. உங்கள் அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்து உங்கள் ஆன்ட்டி பேசுகிறோம்ட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஹலோ, என்னடி ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண மாட்டியா? 2 டேஸா? அது அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ஓன் என்கிட்டயா? உங்கள் அம்மா வாங்கிட்டாங்க.
ஜங்குக் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டான். அன்னைக்கு டே அப்படிதான் போகுது. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ். ஜங்குக் பக்கத்துல பயத்துல அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஐயர் ஒன்று கொடுக்கல, அந்த ஓமத்துல போட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் காலை உங்க தைஸ்ல பொட்டுற மாதிரி உட்காடுறான். உங்களுக்கு உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க அம்மா அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த தாலி வைக்கிறாங்க. ஐயர் பார்த்துட்டு கட்டலாமான்னு சொன்னோன்னே இது வேணான்ட்டு மண்டைய ஒரு மாதிரி ஆட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே அதை ஒரு ஸ்மைலோட வாங்கி உங்க ஹெட்டுக்கு இங்கிட்டு கொண்டு வந்து கழுத்துல 3 முடிச்சு போடுறான். திரும்பி ஜேகே பாக்குறீங்க. உங்க கண்ணுல அந்த பூவு, அர்ச்சனை அரிசி இதெல்லாம் அவங்க மேல போட்டுட்டு இருக்காங்க. ஜேகே மேலே அப்படித்தான் படுது. உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டான். அவ்வளோதான். அப்படியே நிக்கிறீங்க ஸ்டோன் மாதிரி. உங்க கையை பிடிச்சு அது 3 ரவுண்டு சுற்றி வந்து எல்லா கால்லையும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா காலில், சிக்கியோட அப்பா அம்மா காலில், சித்தப்பா மாமா நிறையா பேர்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மற்ற ரிச்சுவல்லாம் உங்கள் மம்மி பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வரவங்கள ஒரு மாதிரி இன்வைட் பண்ணி கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படி இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃபேஸ் தான் அப்படி இருக்குன்னா அவனுங்க ஃபேஸ் அதை விட மோசமாக இருக்கு. உங்ககிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிடி அப்படின்னு சொன்னா உங்களை பார்த்து முறைக்கிறீங்க. நாங்கள் என்னடி பண்ணுவோம் அப்படின்னு தான் ரியாக்ஷன் இருக்கு. இப்போ எல்லா ரிச்சுவலும் முடிச்சு சிக்கியோட காரில் அவங்க ஃபேமிலி கூட இங்கே உங்கள் அப்பா அம்மாலாம் அழுதுட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணிலலாம் டிஎஸ் வரவே இல்லை. அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுது பிடிக்காது கல்யாணம், சரியா இருண்டா இதாக இருந்தாலும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் அழுது முடிங்க, நான் போய் அழுக்கணும். அப்படித்தான் உங்கள் மைண்ட் செட்டு. உங்கள் ஃப்ரெண்டை கடைசியாக பார்க்குறீங்க. மாஹி மாஹி என்னடி ஆயிஷா உன்னோட ஃபேஸை பாரு, பள்ளி கொடுக்குற ஆடுக்கு சாம்பிராணி கட்டுவாங்க பாரு அது மாதிரி இருக்காடி. ஆயிஷாவை பார்த்துட்டு உங்களை பார்க்குறா. ஆமாடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அந்த காருக்குள்ளே ஏறுறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக ஜேகேவோட காரில் உட்காந்துருக்கீங்க. ஜேகேவோட பேரண்ட்ஸ் பின்னாடி வராங்க காரில். ஜேகே அவன் கையை எடுத்து அந்த சீட்டுக்கு உங்கள் கழுத்து பின்னாடி இருக்கிற சீட்டு அதில் போட்டு கெத்தா அப்படி உட்காந்துருக்கான். இங்கே குன்னி குறுகி போய் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. 1 hour பாஸ் ஆகுது. கார் ஸ்டாப் ஆகுது. இங்கிட்ட ஜேகே அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறான். எங்கிட்ட ஜேகேவோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பயத்தில் உங்கள் நெக்கில் இருக்க அந்த மாலையை பிடிச்சிட்டு கீழே இறங்குறீங்க. உங்கள் அத்தை கிட்ட நிற்கிறீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அவன் கிட்ட இழுக்கிறான். டீ ஜேகே பார்த்துடா. இல்லைம்மா ஆர்த்தி எடுக்கிறீங்களா, அதான் 2 பேரும் சேர்ந்தே உள்ள போகணும்ல அதுக்கு தான். அந்த டோருக்கிட்ட நிற்கிறீங்க. உங்களுக்கு டிஸ்டி எடுத்துட்டு இருக்காங்க. இல்லவாடி பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்ககிட்ட ஸ்லோவாக சொல்கிறான். திருப்பி அவனை பார்க்குறீங்க. அவன் உள்ளே போகிறான். பின்னாடியே பாருங்க. அங்கே அவங்க நெக்கில் இருக்க மாலையெல்லாம் கழட்டி அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு சம்திங் ஏதோ ஒரு ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க. ரொம்ப பதட்டமா அப்படி இருக்கு. நிறைய ரிலேட்டிவ்லாம் அவங்கள பேசிட்டு இன்னும் பயப்படாதரா இது உன்னோட வீடு தான் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. உங்கள் லக்கேஜ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த டோர் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் உங்கள் பேக்லாம் பார்க்குறீங்க. கொண்டுக்கிட்டு மேலே தான் போகிறாங்க. ஜங்கு கூட அம்மா அப்பா எங்கிட்ட மாற்றிட்டு என்னென்னமோ பேசிட்டு அங்கிட்ட போயிட்டுருக்காங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவங்கள ஃப்ரெஷ்அப் ஆக சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்க. இல்லைடா ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அத்தைன்னு கூப்பிடு. இல்லை என் ஃபோன் அம்மா கிட்ட பேசணும். ஐயோ இப்போ தான் உன் புருஷன்ட்ட கொடுத்தேன், அவன் வச்சிருக்கான், நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் வாங்கிட்டு வரேன். இப்போ தான் உன் புருஷன் உன் ஃபோனை கேட்டுட்டு என்கிட்ட வாங்கிட்டு போனான். என் ஃபோனா? இல்லை அம்மா கிட்ட. இதுக்கப்புறம் அவன்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்அப் ஆக டைம் ஆச்சு பாரு, சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்களை ரெஸ்ட் ரூம்ல அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமான்னு கேட்டா அது சொல்லுடா கட்ட தெரியுமா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கட்ட தெரியும், ரொம்ப தெரியாது. சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, ஜேகேவோட ஆன்ட்டி அனுப்பிடுறேன் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான். ரொம்ப பதட்டமாகுது, ரொம்ப நடுங்குது. இதுக்கு குளிக்கணும். ஒருவேளை அதுவா உங்களுக்கு நாவுக்கு வருது ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்ட்டு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்குது. இல்லை இல்லை எனக்கு வேணும், எங்கள் அம்மாட்ட போகணும், எங்கேருந்து எப்படி போகிறது அப்படி இப்படின்னா ஜேகேவோட அம்மா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாடான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் உங்கள் சாரியெல்லாம் கழட்டிட்டு அங்கே பார்க்குறீங்க ஆங்கர் இருக்கு. கழுத்தில் வேற ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்ட முடியாமல் மிரரை பார்த்து கழட்டி இங்கிட்ட திருப்பி எல்லாம் கழட்டி அங்கே திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி இருக்கும். அதில் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு உங்கள் ஹேரை பூரா கழட்டிட்டு இருக்கீங்க. பூவாக சுற்றி அதிகமாக வச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்கு. அது பின்ன கழட்டுறதுக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் போல். அவ்வளவுக்கு உங்களுக்கு வச்சு விட்ருக்காங்க.
எல்லாத்தையும் கையே வலிக்குது, எல்லாத்தையும் கழட்டிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்கீங்க. பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இருக்கு. உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருப்பாங்க போல, அதனால ஃபர்ஸ்ட்டு அவங்கள கீழே இங்கே தான் இருக்க வைக்கணும்லடா, அதனால இருக்க வைக்கிறாங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க போல, அதனால நீங்களும் எல்லாம் பார்த்துட்டு ஷாக்காக எடுத்து போட்டு குளிச்சிட்ருக்கீங்க. பதட்டமா பயமா அப்படி வருது. வெளியில் போகவே உங்களுக்கு மனசெல்லாம் படபடன்ட்டு அடிச்சுக்குது. டைம் ஆச்சுடா, டோரை தட்டிட்டு இருக்காங்க. இது என்ன என் ஸ்கர்ட்லாம் எடுத்துகிட்டு போலையா? இந்தா டோர் ஓப்பன் பண்ணு. அது ஓப்பன் பண்ணுறா பொண்ணு தானே நானும். லைட்டாக ஓப்பன் பண்ணி கையை மட்டும் தீட்டுறீங்க. அவங்க டவலு, ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு, பிரேசியர் எல்லாமே உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் டக்குன்னு உள்ளே எடுத்துக்கிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு டவல் எடுத்து கட்டிட்டு நல்லா தலையெல்லாம் தொடச்சிட்டு உடம்புலாம் தொடச்சிட்டு திருப்பி அகெயின் டவல் எடுத்து ஹேரில் கட்டிட்டு ஸ்கர்ட் எடுத்து ஹிப்பில் கட்டிலெல்லாம் உடம்புலாம் நடுங்குது, பயமாக இருக்குது. பிரேசியரை போட்டு ப்ளவுஸ்லாம் அந்த மிரரை வச்சு மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டவலை நல்லா தொடச்சு அப்படியே உங்களை கவர் பண்ண மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இதில் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் உள்ள கழட்டிச்சிட்டியா? ஆமான்றீங்க. கையில் மட்டும் பேங்கிள் இருக்கு. உங்களை உட்கார வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர்லாம் ட்ரை பண்ணி தலையெல்லாம் காயணும், ஹேர்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லது, என் மருமகனுக்கு நல்ல பொண்ணாக தான் பார்த்துருக்கீங்க அண்ணி அப்படின்ட்டு ஜேகேவோட அம்மாவும் ஜேகேவோட ஆன்ட்டி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவன் தான் அந்த பொண்ணை சொல்லிட்டு இருந்தான். இந்த மிரர்லயே அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அங்கேயே உங்களுக்கு ஃபுட்லாம் சாப்பிட சொல்லி உள்ள ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த வீட்டு ரொம்ப சைலண்டா அப்படி போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல ஜேகேவோட அம்மா, ஜேகேவோட அத்தை, அப்புறம் இன்னும் 2-3 பேர் உங்ககிட்ட வந்து பால் கொடுத்து, இல்லை இல்லை ஆண்டி ஆண்டி. என்னம்மா ஏன்? இல்லை இல்லை நான் நான் அம்மா அம்மா கிட்ட பேசணும், நான் வீட்டுக்கு போகணும். என்னடா இதுதான் உங்கள் வீடு அப்படின்ட்டு உங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஸ்டெப்லேயும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அந்த ஸ்டெப்பில் இருக்க அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு மேலே அந்த டோருக்கிட்ட நிற்கிறீங்க. உங்கள் கையில் பால் சம்பு கொடுத்துட்டு டோரை தட்டி விட்டுட்டு அவங்க கீழே போகிறாங்க. அவங்கள போகிறத பார்த்துட்டு டோர் சைடு பார்க்குறீங்க. ரொம்ப பயமா பதட்டமா அப்படி இருக்கு. ஒரு பயத்தோடய டோர்கிட்டே நிற்கிறீங்க. போலாமா வேணாமா அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் அப்படி வெளில நிற்க போகிற? புள்ள வாடி அப்படின்னு ஜேகேயோட வாய்ஸ் உள்ளேருந்து வெளில கேட்குது. கை நடுங்களோட அந்த டோரில் கை வச்சு ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ள பயத்தோட கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறீங்க. அப்படியே நிற்கிறீங்க. டோர் லாக் பண்ணு. இந்த பால் சம்பு டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஒன்றை தாண்டி டோர் லாக் பண்ணு. ஜேகே பெட்டில் உட்காந்துருப்பான். அவன் எந்திரிச்சு நடந்து உங்ககிட்ட வாரா. ரொம்ப பயமாக இருக்கு அந்த நடக்கிற சவுண்டு. அவன் கிட்ட வரையில ரொம்ப பயமாக இருக்கு. உங்களையும் கிராஸ் பண்ணி அவன் டோரை லாக் பண்ணல உங்க மேலே இடிக்கிற மாதிரி ஆகுது. உன்னோட 2 ஸ்டெப் எடுத்து நிற்கிறீங்க. அவன் டோரை லாக் பண்ணிட்டு உங்களை பேக்ல இருந்தே பார்க்குறான். ஒரு கிரே கலரில் saree கட்டி ஹேர் ஃபுல்லாக மல்லிப்பூவால் அந்த ஹேரே தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி அப்படி வச்சுருக்காங்க. அது பேக் வரைக்கும் இருக்கு. உங்க நெக்கை பார்க்குறான். நல்லா ஓப்பனாக அந்த ப்ளவுஸு பின்னாடி இருந்து கழட்டுற மாதிரி நாட் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கு. சைடாக உங்கள் நெக்கு ஃபுல்லாக ஜுவல்ஸ் போட்டு அந்த புது தாலி அதுக்கு செம்மையாக இருக்கு. காதோரமாக பெரிய ஜிம்கா. உங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் 2 கை எல்போ இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி பிடிச்சி அவன் கிட்ட அணைச்சப்படி வச்சுக்கிறான். இவ்வளோதான். ஹார்ட் பீட்டில் பயத்தில் அவன் கிட்ட இருந்து தள்ளி போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திணறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நகட்டி அந்த பெட்டிக்கிட்ட உங்கள் கை அந்த பால் சம்பு இருக்குல்லடா அது வரைக்கும் அவன் கை கொண்டு வந்து அந்த பால் சம்பா அவனும் பிடிச்சிக்கிட்டே அப்படியே போகிறான். லைட்டாக சுடுது. ஏன்னா என்னடி உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். பயமா கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. அது அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. உடம்பெல்லாம் ஹீட்டாக ஏதோ ஃபீவர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வரைக்கும் கூட்டியாந்து இல்லை இங்கே அம்மா கிட்ட பேச ஃபோனா அம்மா கிட்ட பேசுகிற டைம் ஓடி எனக்கு 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 என்னடி சவுண்டெல்லாம் பலமாக வரும். இப்போ நான் மம்மி பயப்படுறா. எனக்கு மாட்டேன் வீட்டுக்கு போகணும். ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன அம்மாட்ட போகணும் வீட்டுக்கு போகணுமா? எதுக்குடி? இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்.
அப்போ இது யார் வீடு சொல்லு அப்படின்னு பேசிக்கிட்டே உங்கள் கையிலேருந்து அந்த பாலை வாங்கி சொல்லு. உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து அவன்கிட்ட அட்டாச் பண்ணுறான். நீங்கள் நெளிஞ்சு அவன் செஸ்ட்டில் கை வச்சு தள்ள பார்க்குறீங்க. இந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு உங்களை பிடிச்சிக்கிட்டே அங்கே வைக்கிறான். என்னடி அம்மாட்ட போகணுமா? அவனை லவ் பண்ணி உன்ட்ட அறம் வாங்கி இவ்வளோ நாள் காத்து வெயிட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக கூட்டி வந்திருக்கேன். ஏனடி வீட்டுக்கு போகணுன்ற? இல்லை, அது தெரியாம பண்ணிட்டேன். அடிச்சது கூட சாரி. ப்ளீஸ் என்னை விட்டுரு. உன்னை விடுறதா? இதுக்கப்புறம் உன்னை விடுறதா இல்லை. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்க. டைம் வேஸ்ட் ஆகுது பாரு. ரொம்ப நாள் ஆசை கனவடி. ஏன் திமுறை பிடிச்ச பொண்டாட்டி. என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க, ராங்கிய கல்யாணம் பண்ணியிருக்கேடா, அடங்குவியா அடங்கி போயாடான்னு. ஆனால் இப்போ பாரு, எனக்கு நீ மடங்கி போறடி. அந்த கெத்து திமுறு அடாவடி ஒரு டைம் என்கிட்ட காட்டேன். சொல்லுடி. ஜாவை பிடிச்சி தூக்குறா. என்னடி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? இல்லை, நான் அடிச்சதுக்கு கூட அடிச்சிடு தெரியும். நீ அதுக்கு தான் பழி வாங்குறதுக்காண்டி எனக்கு கல்யாணம் பண்ணுற. ஏய், யாரையும் சொன்னா நான் பழி வாங்குறதுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு? என் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தானே எவ்வளோ நாள் வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணி கட்ட மாட்டாங்க. வெயிட் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எல்லாம் பண்ணி போஸாக எடுத்துட்டு நான் அடிச்சு குடும்பப்படுத்த போகிறேன். யாரையும் சொன்னா? நான் மேட்ரா முடிச்சுட்டு அடிக்க போகிறேன்னு பார்க்குறியா? முட்டா ஃப்ரெண்டா? நீ தான் அடிக்கடி முட்டாலாம் யோசிக்கிறேன்னா உன் ஃப்ரெண்டு அப்படி தானா? நீ பாருங்க, என் ஃப்ரெண்டை இதை சொல்லாதீங்க. அவனுங்க ரொம்ப நல்லவளுங்க. அப்புறம் ஆண்டி உனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலுங்க? ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அடித்தா அடிப்பாங்க, இல்லாட்டி இப்படி தான் ரிவெஞ்சிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி நீ நீ 10 வருஷம் கழிச்சு நான் ஏன்டி சொன்ன? 10 வருஷம் கழிச்சு அதே ஃபீலிங்ஸ், அதே லவ். நீங்கள் சைடாக ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகே உங்கள் பேக், அதாவது ப்ளவுஸில் இருந்த நாட் அப்படியே உருகுறான். நீ சொல்லு. இல்லை சொல்லுடி. இருந்தா அந்த டேட்டில் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண சொன்னேன். நானும் பண்ணேன். ஆனால் நீ ஏன்டி சொல்லலை? அது சொல்லு. நீ அது மறந்துட்டேன் ஆண்டி. அவ்வளோ சீரியஸா அவங்ககிட்ட சொன்னா எல்லாம் சொல்லிவிட்டு அப்போ மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன மாதிரி உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் என் கூட நீ வாழணும். என் பொண்டாட்டியா? ரூமுக்குள்ளே நீ திமுறை பிடிச்சவளா, ராங்கியா, எனக்கு பொண்டாட்டியா? நம்பட்டில் நான் என்ன வேணாம் பண்ணலாம். ஆனால் ரூமுக்கு வெளியில் என் பொண்டாட்டி மாதிரி எனக்கு பிடிச்சவளா, என் அம்மா இருக்கையில் இந்த போடா அப்படி இப்படின்ட்டு பேசுறதெல்லாம் வெள்ளை வைக்காத. உள்ள என்ன வேணா கூப்பிடு. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றா அப்படின்னு சொன்னால் கூட நான் மாற்றி விடுவேன். மாற்ற வண்டி வெள்ளெல்லாம் மாற்ற முடியாது. வெள்ளெல்லாம் அப்படிலாம் பண்ணிடாதா? வெள்ளை 1 வீக் மட்டும். அப்புறம் நம்ம 2 பேரும் வெள்ளை வீடு பிடிச்சி அங்கே போகலாம். ரூமில் மட்டும் இல்லை, எனக்கு ஹாலியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுவேன். இல்லை பண்ணி விடுவேன். டைம் வேஸ்ட் ஆகுது. வீட்டுக்கு போகலாமா? இல்லை, அது போகலாண்டி. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணி ட்ரீம்லேயும் கூட எல்லாம் பண்ணி ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணணும்டி. அந்த மூலிங் ஒரு ஆக்ஷன் எல்லாம் ப்ளீஸ் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். உங்களை அழுத்தி உங்கள் செஸ்டோட அப்படியே இறுக்கி பிடிக்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுறீங்க. அவன் அவங்கள தூக்கி அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். ஒரு மாதிரி காலை ஆட்டிட்டு வேணா அப்படின்றீங்க. ஏகே அதெல்லாம் கேட்காம உங்ககிட்ட வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகி அவன் ஜஸ்ட்லேயே உங்கள் 2 கையை வச்சு வேணா அப்படின்ட்டு இங்கிட்டு திரும்புறீங்க. ஆனால் அவன் உங்கள் ஷோல்டர் பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் சீஸ் அப்படின்ட்டு ஹெட்டை திருப்புறீங்க. அவன் உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி உங்கள் மேலே ரொம்ப ஒரு மாதிரி படுத்து ஃபுல் வெயிட்டும் போட்டு உங்களை அசைக்க முடியாத மாதிரி பண்ணி உங்கள் லிப்ஸில் டீப்பாக அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பார்த்துட்ருக்கீங்க. ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். லிப்ஸ் டீப்பாக அந்த கிஸ் அப்படி போயிட்டுருக்கு. நீங்களும் கொஞ்சம் மெல்ட்டாக அப்படி ஆகுறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தவன் உங்கள் மேலேருந்து எந்திரிச்சு
நீங்கள் கண்ணு மூடி அவன் கிஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுக்காமல் உங்கள் மேலேருந்து சைடாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸ் எடுத்து உங்களை ரொட்டேட் பண்ணிட்டான். உங்களை அந்த பில்லோவில் பேச வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே பேக்ல இருந்து உங்கள் ஹேரை கொஞ்சம் ஒதுக்கி அப்படி வச்சுட்டு உங்கள் முதுகெல்லாம் கிஸ் பண்ணிட்டே அவன் ஒரு பின்னா அவன் கையை வச்சு கழட்டிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ளவுஸ் லூஸாக அப்படி ஆகுது. ரொம்ப பதட்டமாக பயமாக கண்ணை கிரிப்பாக மூடிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. அவன் ப்ளவுஸ் கலண்டு இங்கிட்ட அங்கிட்ட அந்த பெட்டில் இருக்கு. அவன் கையை வச்சு சாஃப்டாக தொட்டு பார்க்குறான். பிரேசியர் பின்ன அவன் லிப்ஸால் கழட்டுறான். உங்கள் லிப்ஸை பயங்கரமாக கடிச்சிக்கிறீங்க. உங்கள் ஹிப்பு உங்கள் முத்துக்கு பூரா அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே உங்கள் நெக்குக்கிட்ட வந்து அந்த பூவெல்லாம் ஸ்மெல் பண்ணி உங்கள் கழுத்தில் லைட்டாக ஒரு பைட்டு அவ்வளோ கூஸ்பம் ஆகுது. இல்லை வேணாம் மாறி இருக்கு ப்ளீஸ் போதும். உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் கை உங்கள் ஹிப்பில் ஒரு மாதிரி சாஃப்டாக தடவி க்ரிப்பாக ஒரு ப்ரெஸ் தான் பில்லோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களை ரொட்டேட் பண்ணுறான். டக்குன்னு உங்கள் 2 கை எடுத்து உங்கள் ப்ளவுஸை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அவன் ஓப்பன் பண்ணிட்டான். ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் ஃபேஸை சைடாக திருப்பிக்கிட்டு அந்த வாழை பார்த்த மாதிரி நினச்சாங்க ப்ளீஸ் எனக்கு உங்கள் ஸ்டொமக் பெல்லில் கிஸ் பண்ணி உங்கள் சைடு ஹிப்பை ஒரு பைட்டு உங்களால் தாங்க முடியலை. ரொம்ப கூசுது. ரொம்ப ஹார்ட் பீட் எகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாரான். அவன் ஹேர் உங்கள் மேலே படுறதுக்கும் கூசுறதுக்கும் அவன் கை உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலை. உங்களை பார்க்குறான். நீங்கள் சைடாக திரும்பி லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி கண்ணை கிரிப்பாக மூடிட்டு அப்படி இருக்கீங்க. கையெடுத்து உங்கள் ப்ளவுஸு ட்ரேஸ் இருக்கும் அதை அப்படியே எடுத்து தூக்கி போடுறான். கையோடு வந்துருச்சு. கையை எடுத்து மறைக்கிறீங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி வேணாச்சாங்க ப்ளீஸ் பார்க்காது. இன்னொரு கையெடுத்து அவன் ஃபேஸை மறைக்கிறீங்க. அவன் அந்த கையை பிடிச்சி அந்த பெட்டில் பின் பண்ணுறான். இல்லை இல்லை வேணாம். இந்த கையை எடுக்கிறான். நீங்கள் டைட்டாக இல்லைன்னு தலை ஆட்டுறீங்க. அவன் இந்த கையை எடுத்து இந்த பெட்டில் பின் பண்ணி உங்களை அங்கங்கே லிப்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். தாங்க முடியல. அவன் கையை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கீங்க, ஆட்டிகிட்ருக்கீங்க. அவன் அந்த பெட்டில் அப்படியே அமுக்கி பிடிக்கிறான். அவனால் இது முடியல. விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் பிடிக்காது கிஸ் பண்ணுறது. உங்கள் கை மேலேருந்து அவன் கை எடுத்துட்டு அவன் ஷர்ட்டை ஒரு பட்டனை கழட்டுறான். எந்திரிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரி பிடிச்சி உங்கள் மேலே பொத்திட்டு நான் வேணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையால் ஷர்ட்டை கழட்டாத அப்படின்ட்டு எந்திரிக்கலான்னு போகிறீங்க. அவன் டக்குன்னு ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு இந்த பெட்ஷீட்டை ஒரு இழுதான் உங்களை பெட்டில் படுக்க வச்சு என்னடி முடியலையா புருஷன்டி லவ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணியிருக்கேன் இப்போ மேரேஜ் ஆகி பொண்டாட்டியா நான் சாப்பிட்றேன்டி ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத என்னை சாப்பிட விடு. உங்கள் காதுகிட்ட சொல்லி உங்கள் காதில் மாதிரி லிக் பண்ணுறான். கூசுது. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். கண்ணை மூடிக்க இல்லை என்னை கட்டி பிடிச்சிக்க ஒன்றும் தெரியாது அப்படின்றான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே கண்ணை கிரிப்பாக மூடிட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி அவன் சீஸில் கை வைக்கிறீங்க. அவன் உங்கள் கையை எடுத்து அந்த பெட்டில் தான் பின் பண்ணுறான். இன்னொரு கை வருது. அதை உங்கள் கையை எடுத்து அவன் ஹேரில் வச்சுக்கிறான். முழிச்சு இங்கே பிடிச்சிக்கா இல்லாட்டி இங்கே பிடிச்சிக்க அப்படின்ட்டு உங்கள் 2 கை எடுத்து அவன் ஷோல்டரில் வைக்கிறான். லைட் ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ண கூட இல்லை. உங்களை முழுசாக பார்த்து அங்கங்கே கிஸ் பண்ணி உங்களை சுத்தமாக நேக்கட் ஆகணும்னு கண்ணை கிரிப்பாக மூடிட்டு அவனும் அப்படி தான் இருக்கான். கீழே வரான். முடியலை. அவள் ஹேரை பிடிச்சி தூக்குறீங்க. ஆனான்ட்டு கண்ணே கலங்குது. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒன்றில் பயப்படாதா சாஃப்டாக பெயினாக இருக்கும் லவ்வாக மட்டும் ஃபீல் பண்ணடி ஏன்னா லவ்வாக பாரு பெயின் தெரியாது அப்படின்ட்டு கீழே அப்படி போய் உங்களுக்குள்ள அந்த பெயின் தாங்க முடியாமல் சீக்கே உங்கள் லிப்ஸை பிடிக்கிறான். உங்கள் கையை
பயங்கரமா கடிக்கிறீங்க. பெயின் தாங்க முடியாம அவன் ஃபுல் பண்ணிட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ணிட்டு ஒண்ணுல ஒண்ணுல வலிக்குது. ஒண்ணுல ஒண்ணுலடி ஒண்ணுல வேணாம். ஒண்ணுல ஒண்ணுல என்ன மூச்சு விட முடியல. இங்க பாருங்க பாரு, அப்படிதான் இருக்கும். சரியா இருண்டி. அவன் கைய பாக்குறான், பிளட்டே வருது. ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. உங்க மேல இருந்து எந்திரி. அவன் அசையிலே உங்களுக்கு பெயின் தாங்க முடியல. இல்ல இல்ல அப்படின்ட்டு அவனை இழுக்கிறீங்க. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் பண்ணலைங்க பாரு, ஒன்றும் பண்ணலைங்க பாரு, அமைதியா. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட இப்படி இருந்து உங்களுக்குள்ள ஃபுல் பண்ணி உங்களை இப்படி அவன்கிட்ட நல்ல கண்ணு முழிச்சு டீயர்ஸோட அவனை பாக்குறீங்க. செம்ம பிக்கா இருக்கான், பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பாதி ஜஸ்ட் அளவுக்கு அவன் டெட்டஸ் தான் கை ஃபுல்லா போட்டிருக்கான். அவன் ஆப்ஸ் எல்லாம் பார்க்கல, பயங்கரமா இருக்கு. ஒன்றும் இல்லை, அங்கே உங்களுக்கு லேட்டா டீப் அப்படி அவன் அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். பார்க்காது, ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலடி. மெதுவா ப்ளீஸ் டி. இல்லை மெதுவா பயப்படுற, உனக்கு வலியாம? இல்லை அது வலிக்குது. பாரு பாரு, கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் வலிக்கும். எனக்கும் புரிஞ்சுக்கடி, என்னால் அந்த பெயின் தாங்க முடியல. உனக்கு எப்படி பெயினாக இருக்குமோ எனக்கு அதை விட பெயினாக இருக்கும்டி, சத்தியமாக முடியல அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணி டைவர்ட் பண்ணி அப்படி பண்ணுறான். அமைதியாக அவன் கிஸ் பண்ணுறத அப்படியே ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பாக அப்படி போயிட்டுருக்கு. அவன் கையெல்லாம் அவங்க அங்கங்கே டச் பண்ணுறது, அந்த ஃபீல் கொடுக்கறது அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் கண்ணை க்ளோஸ் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கல, அவன் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். லைட்டாக உங்கள் ஹிப்புக்கிட்ட வந்து அப்படியே மூவ் பண்ணுறான். டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒன்றில் கொஞ்சம் கொஞ்சம் தலையை ஆட்டுறீங்க. லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுறான். பெயினாக இருக்கு. ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டி அப்படின்னு அவன் மூவ் பண்ண 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 உங்களுக்கு பெயினும் அதிகமாகுது. உங்களை சாஃப்டாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவன் கை ரொம்ப அங்கங்கெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி உங்கள் நெக்கு அங்கங்கெல்லாம் டச் பண்ணி அதோடய அவன் மூவ் பண்ணுறான். கண்ணை க்ளோஸ் பண்ணி உங்கள் கையை அவன் ஆம்ஸில் வச்சு பிடிக்கிறீங்க. டைட்டாக பிடிச்சிட்டு கண்ணை கிரிப்பாக மூடி உங்கள் லிப்ஸை பைட் பண்ண மாதிரி வச்சுக்கிறீங்க. உங்கள் லிப்ஸில் ஒரு பிரைட்டான ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் மூவ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பெயின் போய் கொஞ்சம் ப்ளஷர் மூடுக்கு வந்து உங்கள் லிப்ஸை ஓப்பன் பண்ணி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது கேட்ட அடுத்த செகண்டே உங்களுக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ லவ்வாக அவ்வளோ மேக் அவுட் அப்படி போயிட்டுருக்கு. ரெண்டு பேர்த்துக்குமே வேர்த்து அப்படி ஊற்றிட்டுருக்கு. செக்கிவ அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. அவள் ஒவ்வொரு மூப்படலும் அவள் ஆப்ஸை பிடைக்கிறது, பிக்கா அவள் லிப்ஸை கடிச்சு பைட் பண்ணி உங்களுக்குள்ள அந்த மூமெண்ட், அவள் லிப்ஸில் அந்த பியர்சிங் குத்தி காதில் போட்டிருக்குது, கண்ணில் மாட்டிருக்குது, எல்லாமே பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி உங்கள் ஐஸை சுருக்கி அப்படி ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஹெட்டெல்லாம் பின்னாடி சாய்ச்சி உங்களுக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்குள்ள ஃபுல் பண்ணல அவள் ஹெட்டை சாய்ச்சி அப்படியே உங்களை பார்க்குறா. அவள் ஹேரெல்லாம் அப்படி ஆடுது. அந்த ஹேரில் இருக்க அந்த வேர்வை துளியெல்லாம் அப்படியே உங்கள் உடம்புல அப்படி படுது. உங்கள் நிமிக்காம அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சொல்லண்டு மேலே அப்படியே விழுகிறான். அவன் ஹார்ட் பீட் வெளில வந்து விழுந்துரும் போல அப்படி லப்பு டப்புன்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. உங்கள் நெக்குக்குள்ளே கையை கொடுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உடம்புலாம் ஈரமா உங்கள் மேலே லைட்டாக தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு தான் வேர்த்து அப்படி இருக்கான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் கையை மெதுவாக எடுத்து அவனோட ஷோல்டர் ஹிப்போடு சேர்த்து கட்டி பிடிக்கிறீங்க. அவன் ஹெட்டை தூக்கி என்னடி அழகா இருக்கு. அவன் பண்ணி டீத்தை காட்டி ஒரு ஸ்மைல் பண்ணுறான். கண்ணை லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. பிடிச்சிருக்கா சொல்ல, லவ் பண்ணுறியா, நான் புருஷனா பார்க்குறியா? கண்ணை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவள் வேர்வை ட்ராப்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகி அவள் லிப்ஸில் அப்படியே ட்ராப் அணிக்குது. உங்கள் ஹெட்டை தூக்கி அவள் லிப்ஸில் பச்சக் வைக்கிறீங்க.
அப்படின்ட்டு சைடாக திரும்பிக்கிறீங்க. என்ன ஷையா ஜாவை அப்படி திருப்புறான், நீங்கள் திரும்ப மாட்டீங்க. டைட்டாக பிடிச்சி திருப்புறான். நான் பார்க்காம அப்படி கீழே குனிஞ்ச மாதிரி உங்கள் கிட்ட அப்படி பண்ணுறீங்க. சொல்லி பிடிச்சிருக்கா? மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. இல்லை இல்லை வேணாம் 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 ப்ளீஸ், வலிக்குது. வேணாமா? சொல்லடி வேணாமா? இப்போ வேணாம், எனக்கு வலிக்குது, போதும். சைடாக திரும்புகிறான், டைமை பார்க்குறான், 2 மணி. நீங்களும் பார்க்குறீங்க, கண்ணே ஒரு மாதிரி பிளர்ரா அப்படி இருக்கு. 2 மணி, 2 மணி சேர்த்து வச்சதெல்லாம் இறங்கிறீங்கல்ல. ரொம்ப ஒரு மாதிரி இதை விட நல்லா பேசுவேன்ட்டு நல்லா தெரியும். சரி 1 hour டைம் கொடுக்குறேன். 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். தூங்க. இது இது எடுக்கலாம்ல, வலிக்குது. இல்லடி, நீ டயர்டில் தூங்கிட்டேனா? நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்ல, எடுத்து அகெயின் பெயின் வேணாண்டி இப்படியா அப்படின்ட்டு உங்களை தூக்கி அவன் மேலே படுக்க வச்சுறான். தூங்க, சீக்கிரம் தூங்க. 1 hour தான். நீங்கள் தூக்கலையா? எனக்கு தூக்கம் வராது, ஆனால் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அழகா இருக்கா? அவன் ஜஸ்ட்டில் உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் இப்படி டைம் ஆகுது. ஜேகே சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹாப்பியாக இருக்கு. உங்கள் ஹார்ட் பீட் அவனோட ஹார்ட் பீட் அப்படி ரைஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எங்கிட்ட திரும்பி அப்படி படுக்கிறீங்க. கண்ணை ஓப்பன் பண்ணி இந்த கிளாக்கு பார்க்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் 4 o'clock ஆகிறதுக்கு. ஹெட்டை தூக்கி ஜேகே பார்க்குறீங்க. என்னடி தூங்கலையா? தூக்கம் வரல. எதுக்கு? நீங்கள் தான் 4 o'clock பண்ணுறோம்னீங்கல்ல. அவன் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் கண்ணை பார்த்துட்டு அவன் லிப்ஸு கிட்ட இது ரொம்ப அழகாக இருக்குது, அப்புறம் இது அப்படின்னு உங்கள் ஃபிங்கர் வச்சு அவன் புருவத்தை காட்டுறீங்க. எனக்கு உங்களை அடையாளமே தெரியல. தெரியும், ஃபர்ஸ்ட் டைமா என்ன, அதாவது உன்னை பொண்ணு பார்க்க வரல, என்னை பார்த்த எப்படி சைட் அடித்த மாதிரி பார்த்தேன்ல, சொல்லடி அழகாக இருந்தல. அப்பயே தெரிஞ்சிச்சு என்னடா ஷாக்காக பார்க்காம எப்படி பார்க்குறாளேன்ட்டு. உங்ககிட்ட பேசல, சுத்தமாக என்னை யாருன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன்னு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. டைம் ஆச்சு. அது ஜேகே சைடை திரும்பி கிளாக்கை பார்க்குறான். ஆனால் நீங்கள் ஜேகேயோட லிப்ஸில் உங்கள் லிப்ஸை வச்சுட்டீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். கிஸ் பண்ணுறீங்க. அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். உங்களுக்குள்ள 2 பேரும் லவ்வபுல்லாக அப்படி போயிட்டுருக்கு. 2 பேரும் நியூடாக அந்த பெட்டில் ஹாப்பியாக லவ்வாக போதும் போதுன்ற அளவுக்கு திகட்ட மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஹாப்பி என்டிங். அண்ட் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. தயவுசெய்து இதை பார்த்துட்டு மறந்துடுங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு மறந்துடுங்க.